ரவுலா சொன்னவர்கள் வணக்கம் மங்கோ. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு உறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். பாமுகம் பல வருடங்களாக இந்த குடும்ப குவலியம் இந்த வானில் பறந்து கொண்டு வருகின்றது. இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியான அதே நேரம் குளிரான காலநிலையாக இருந்தாலும் எங்கள் தங்கத் தலைவனுக்கு ஒரு வாழ்த்து. தங்கத் தலைவனே, தரணி போற்றும் வேங்கையே, மாண்புடன் வீரங்காத்த தலைவா, விடுதலையை நேசித்தவனே, இனத்தை காத்த இமயம் நீ, உனக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய குடும்ப குவலியம் உங்கள் முன் வருகின்றது. குடும்ப குவலியம் என்று 1039வது தலைப்பூடாக மலர்ந்து மனம் பரப்ப இதோ உங்கள் முன் வருகின்றது. இன்றைய தலைப்பு சற்று வித்தியாசமாக ஒரு சகோதர உறவுகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன். உண்மையிலேயே அதை ஏன் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்ற கேள்வி, சகோதரம் என்றால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேணும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அதை மறுக்க முடியவில்லை, அதை மறைக்கவும் இல்லை. ஆனால் இன்றைய பல குடும்பங்களுக்கிடையே பார்க்கிற விடயங்கள், இந்த சகோதரங்கள் பணத்திலா பதவியிலா அல்லது அந்தஸ்திலா ஏதோ ஒரு விடயத்துக்கு அவர்கள் முரண்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அண்மையிலேயே எனது ஒரு நண்பியின் சகோதரர்கள் 4 பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு நடந்த ஒரு பிரச்சனையை மையமாக வைத்துத்தான் எனக்கு இந்த தலைப்பு அவர்களுடைய இதை கேட்டவுடன் எடுக்க வேணும் போல் இருந்தது. ஆதலால் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் சொல்லலாம். காரணம், இனி நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேணும் என்ற ஒரு நிலையில தான் எங்களுடைய தலைப்பை நாங்கள் கொண்டு வருவோம். அந்த வகையில் இன்றைய சகோதரங்களுக்கு இடையே பரஸ்பர அந்நியோன்யம் அதிகம் காண முடியவில்லை. இது ஏன் என்று கேட்டுக்கிறேன். இந்த அந்நியோன்யம் என்றால் எப்படி என்றால், நகமும் சதையும் போல, ஐயோ அண்ணா அண்டா தங்கச்சி உருகோணம், தம்பி அண்டா அண்ணா உருகவனும், அப்படியான ஒரு வாழ்க்கையில நாங்கள் தாயக சூழல்ல வாழ்ந்தோம். நினைச்சு பாருங்கள், ஒரு பாயில படுத்து உருண்டிருக்கிறோம், ஒரே நேரம் ஒரு தட்டில கூட உணவு அருந்தி இருக்கிறோம், எல்லோரும் சேர்ந்து உண்ணும் போது இருக்கிற கலகலப்பு மகிழ்ச்சி எல்லாத்தையும் பார்த்தது அது அந்த காலம். ஆனால் இந்த சகோதர உறவுகள் ஏதோ ஒன்றை நிர்ணயிக்கணும். சாதாரணமாக பார்த்தோம்டா தாயக சூழலுக்கு செல்லுகிறோம். அக்காக்கு 50,000 கொடுத்தோம்டா அண்ணன் வசதியா இருக்கிறார் தானே என்று ஒரு 25,000 கொடுத்தால் அண்ணன் அடுத்த நாள் காணாம போடுவார், கதைக்க வர்றார். காரணம் என்னண்டா, அது என்னது அக்காவுக்கு மட்டும் கூட காசு கொடுத்தனி எனக்கு மட்டும் தரவில்லையே. அப்ப அங்கேயே பணத்துல நிர்ணயிக்கிற ஒரு தன்மையை பார்க்கிறோம். அப்ப இந்த நில கல்வியில இனி அண்ணேண்ட பிள்ளை மெடிசின் படிச்சிருந்தா தம்பின்ற பிள்ளை இன்ஜினியர், ஐயோ அப்படியா, அல்லது அதை விட குறைஞ்ச வேண்டாம், இப்படி எல்லாம் இங்கு புலம்பெயர்ந்த சூழலில் பார்த்த விடயத்தை வைத்துக்கொண்டு நான் இப்ப இந்த தலைப்படுத்துகிறேன். எனவே இந்த விடயத்தை பற்றி நீங்க பேச வாருங்கொண்டு உங்களை அன்பாக அழைத்துக் கொண்டு முதலில் தமிழரக்காவோ ராஜினி அடுத்த உங்களை எடுக்கிறேன் நான். வணக்கம் நவுலா, உங்களுடைய தலைப்புக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இப்போது 2 சாராரையும் நான் எனது வாழ்க்கையில் காண்கிறேன். சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் 5 சகோதரங்களும் ஓடி வந்து அதற்கு முன்னிக்கிற உறவுகளையும் கண்டிருக்கிறேன். ஆனால் சில இடங்களில் என்ன, அதாவது படித்திருக்கிறார், என்னை விட நல்லா படித்திருக்கிறார், அவரிடம் பணம் இல்லை, அப்படியான முரண்பட்ட உறவுகளையும் நான் பார்க்கிறேன் எனது வாழ்க்கையிலும் தான். ஆனால் அது ஏனென்று தெரியவில்லை. மற்றது நீங்கள் சொன்னீங்கள் தாயகத்தில், அது தாய் பிள்ளையா இருக்கதான் நாங்கள் ஒரு வாயில் பட்டது சாப்பிட்டதெல்லாம். ஆனால் இப்ப திருமணம் என்று போய்விட்டால் அதிகமாக அங்கேயும் இப்படியான சூழல்கள் இருந்திருக்கின்றது. அந்த காலத்திலே அம்மாவினுடைய அதாவது அம்மாவினுடைய கொடி, அது கடைசியமான போனால் இதெல்லாம் கண்ணால கண்டவை. கடைசியமானுக்கு கொடுத்ததண்டு அம்மாவை கலைத்து விட்ட குடும்பங்களும் அங்கு இருக்கிறது தாயகத்தில். மாறு எங்கட குடும்பம் அண்ணாக்கே கொடுத்து விட்டுட்டோம். அப்படி அதாவது பிரச்சனைப்பட்ட குடும்பத்தையும் கண்டுக்கிறேன். இங்கும் அப்படித்தான். ஒருவருடைய மனைவி நல்லா படித்திருந்தால் அல்லது பணம் வைத்திருந்தால் அப்படி என்றால் அவர்களை பார்த்து பொறாமைகள்
அவர்களுடன் கதைக்காம இருப்பது, அது இங்கு நிறைய இருக்கிறது. அதில் நானும் ஒரு தான் அதற்காகத்தான் கூறுகிறேன். சகோதரர்கள் எல்லோரும், எனது சகோதரர்கள் 5 பேர் உண்மையாக ஒரு நாளைக்கு ஒரு காண்டான எல்லோரும் கதைத்துக் கொள்ளுவோம். ஆனால் நாட்டுக்கு நாடும் வித்தியாசம். ஜெர்மனி, பாரிஸ், ஆஸ்திரேலியா, கனடா. அப்ப நாங்கள் மாலையில் கதைத்து பயந்து கொள்வதோடைய இப்படி பக்கத்தில் இருந்து அந்த உறவுகளை பேணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கிடைத்த சில உறவுகள் இப்படித்தான், போட்டி, பொறாமை. ஆனால் விட்டு கொடுக்கும் தன்மை என்னிடம் உண்மையாக நிறைய இருக்கிறது. ஆனால் அவர்கள் விட்டு கொடுக்காத போது நாங்கள் எப்படி அவர்களோடு விட்டு கொடுக்க அந்த புரிந்துணர்வு, அந்த பரஸ்பரம் இல்லாத புரிந்துணர்வு இல்லாததான உண்மையா எனக்கு நிறைய ஆசை மற்றவர்களுடன் உறவாட வேணும், அவர்களுடன் சேர்ந்து எனக்கு சேர்ந்து கதை. உண்மையாக நாட்டுக்கு நாடு போய் இடம் பார்ப்பதை விட எனக்கு இந்த உறவுகளோட சங்கமித்து சாப்பிடுறதில் அல்லாதி பிரியம். ஆனா எல்லோரும் சொல்லுவார்கள் இடங்கள் பார்ப்பதானே நல்லமண்டா. அது எனக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில இப்படி உறவுகளுடன் சங்கமிக்க வேணும், கதைக்க வேணும். மற்றது அந்த ஆசையான ஆக்களோட ஒவ்வொரு நாளும் கதைக்கணும் மாதிரி மனம் சொல்லும். அப்படியா? அதால உங்களோட தலைப்புக்கு வாழ்த்துக்கள். ஆனா 2 பக்கமாகவும் இங்கு மக்கள் வாழ்கிறார்கள். இவர்களையும் கண்டிருக்கிறேன். ஒரு சகோதரத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் 5 பேரும் ஓடி வருவார்கள். ஆமா, அதையும் கண்டிருக்கிறேன். அதையும் இங்கு கண்டிருக்கிறேன். அதனால் 2 சாராரும் இங்கு இருக்கிறார்கள் என்று கூறி உங்களுடைய தலைப்புக்கு மாற்று கூறி விடப்படுகிறேன். வணக்கம். வாணிக்கும் வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி தமிழரக்கா. மிக அழகாக 2 பக்கமும் பார்த்திருக்கிறீர்கள். அதாவது சமாந்தரமாக அப்படியும் இருக்கிறது, இப்படியும் இருக்கிறது. ஏனென்றால் காலச்சூழல், இப்ப நீங்க 4 நாட்டுல வாழ்றபடியா நான் நினைக்கிறேன் இன்னும் அந்நியோன்யமாயிருப்பேன். கிட்ட வாழ்ந்து பார்த்தா தான் முட்டை பகை என்றதை தெரியும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒன்றாக ஒரு ஸ்டட்டுகள் அல்லது அடுத்த ஸ்டட்டுகள்ல வாழ்றாக்கள்ல பல பிரச்சனைகளை பார்த்திருக்கிறோம். அதனுடைய சில நேரம் அந்த தாய்தப்ப நீங்கள் என்னதான் சண்டை பிடிச்சாலும் ஒன்றா வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு நில்லுங்கொண்டு வளர்த்திருந்த பெற்றோர்களையும் பார்த்திருக்கிறோம். அப்ப வந்து அவர்கள் நின்று உயிரை கொடுத்து செய்ததையும் பார்த்திருக்கிறோம். ஆகவே 2 பக்கமும் இருக்குது. இந்த போட்டி பொறாமையும் கொஞ்சம் இருக்கிறது. திருமணமான பின்னர் தான் இங்கு முறிவுகள் ஏற்படுறதையும் அழகாக சொல்லி இருக்கிறார். நன்றி. நன்றி தமிழரக்காக்கு. நன்றி. வணக்கம். ராஜினி எடுத்துக்கொண்டு செல்வி உங்கள்ட்ட வருகிறேன். ராஜினி வணக்கம். வணக்கம். உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எனக்கும் அனைவருக்கும் மன்னிப்பை கேட்டுக்கொண்டு அவசரமான நிலையில் இப்ப வெளியில் போறதுக்காக வந்து 2 நிமிஷத்துக்குள்ள காய்ச்சி முடிச்சு விடுறோம். என்ன நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சொன்ன மாதிரி 2 பக்கம் இருக்கு. ஆனா எங்களை பொறுத்தளவில் அந்த ஊர்ல இருக்க கூட்டு குடும்பமா அந்த பக்கத்துல இருந்து அம்மாட 6 சகோதரங்களும் நன்மைக்கோ தின்மைக்கோ உண்டாத்தான் போவார்கள், உண்டாத்தான் வருவார். அப்படியான ஒரு உண்மையிலேயே பாசமா அந்த வளர்ந்த இது எங்களுக்கு இங்க வந்தும் எங்கட சகோதரங்கள் ஒரு அண்ணன் தான் இத்தாலியில. அவர் தான் அதை கதைக்கிற கொள்றோம் எல்லாம் செய்யற மொழியே அவர் எங்களோட வந்து சந்தர்ப்பங்கள் குறைவு. மற்ற 4 பேரும் ஒவ்வொரு நாட்டுல ஒரு ஆள் தான் குழந்தை, மற்ற 3 பேரும் இங்க இருந்தாலும் எங்களுக்கு அங்க இருந்த அந்த பாசம் இங்கேயும் இருக்கு. சகோதரங்களுக்கு ஒரு பிரிவு ஒன்றும் இல்லை. அந்த சும்மா அப்படி நான் தான் சில நேரம் எல்லாரையும் பேசுவேன். ஆனா நான் கோவிக்கிறேன், மற்றவர்களுக்காக நான் கதைக்கிறேன். இன்னொரு சகோதரர் சொல்வா என்ன இப்படி பேசி போட்டாருன்னா நாங்க ஏன் பேசுனீங்க, அவசரம் சரிதானேன்றது. அப்படி நான் கதைச்சா கேட்டோன்னு இருப்பினோம் என்ன. ஆனா எப்படி நீங்க சொல்லிக்க எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. நான் விடக்கூடாது, நாங்கள் அங்க இருந்த மாதிரி இங்கேயும் பக்கத்துல இல்லையாண்டு எனக்கு ஒரு சரியான கவலை. இந்த கிட்ட இல்லைன்னா கிட்ட இல்ல எல்லாரும் 2 மணி தியாலத்துக்கு மேல போகணும் மற்ற சோதரங்கள்ட்ட, மற்றது குளம் தூரம் அப்படி இது அதோண்டு. ஆனா அவையெல்லாம் அடிக்கடி எல்லாத்துக்கும் அது வரையினா எங்களுக்கு அந்த கார் வசதி இல்லாததுல இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டு ஒழிய அந்த அங்க இருந்த பாசம் இங்க நான் படக்கூடாது இங்கேயும் இருக்குது. எங்கள் எல்லாருலயும் அம்மாட சகோதரங்கள் பிள்ளைகள்ல இருக்கிறாண்டா பிரச்சனை இருக்காது, இல்லையண்டா தான் என்ன காரணம்ன்றதை அறியலாம். ஆனா நான் இதா சொல்லல, இன்னொரு அம்மாட சகோதரத்துல 2 பேர் திருமணம் செய்த பிறகு இன்னொரு நாட்டுல இருக்கணும். அக்காவும் தம்பியும் ஒரு பிரச்சனையால அந்த கூப்பிட்டு அந்த காசு இதால இப்ப வரையும் கதைக்கிறேன். அந்த இதுவும் இருக்குதா? அப்ப அங்க பாருங்க அவர் அம்மாட சகோதரங்கள் எல்லாரும் நல்ல ஒற்றுமையா இருந்தவர்கள் இங்க வந்த உடனே ஒரு காசு பிரச்சனையால அந்த ஒரு மேசைய ஒரு குடும்பத்துக்கு வச்சு அவன் மற்ற பக்கம் தான் போயிருக்கணும். இல்ல அது குடுக்கலாம் தானே. இப்ப அண்ணனை தம்பி கூப்பிட்டா அண்ணன் நல்லா இருக்கிறார் என்றால்
அண்ணன் பேருந்து காலஞ்செண்டாவது உழைச்சு அந்த அவே காசை யோசிக்கிறேன் ஏன்னடா பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செய்து எல்லாரும் நல்லாக்கி விட்டு எல்லாம் செய்த அப்புறம் அது சில நேரம் அது பிள்ளையாத்தான் இருக்குது. நான் பார்த்த அளவுல எங்களோட உறவுக்குள்ள அப்படி நடந்திருக்குது. ஏன்னா கேட்டா இவ்வளவு நல்லாக்கி விட்டால் மற்றவர் கஷ்டப்படும் போது அதை கொடுக்கலாம். அப்படி உதவாத சகோதரத்தையும் பார்த்திருக்கிறேன் நான். அந்த கஷ்டப்படுற தம்பி இவ்வளவு கொடுத்து உங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க குடும்பமா நல்லா இருக்கிறீர்களாக ஊகொண்டு, ஆனா அந்த தம்பிய கஷ்டப்பட்ட நேரத்துல கொடுக்காத ஒரு உறவையும் பார்த்திருக்கிறோம். தங்களுக்கு திருமணம் செய்தா அவற்ற பிள்ளைக்கு திருமணம் செய்ய அந்த உதவியை செய்யலாம். ஏன்னா தனியாருக்கு அப்படி செய்து விட்டுருக்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு தன்னுடைய சௌகரியங்களை செய்து விட்டுருக்கிறேன். அப்படியான இதகம் இருக்குத்தான். நான் நூற்றுக்கு என்ன பொறுத்தளவுல 75% எங்களுக்கு அவ்வளவு ஒற்றுமை இருக்கு. ஆனா 25% பிரிவுகளும் இருக்குது. உங்களோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வந்து சொல்லணும் சந்தோஷமா இருந்தது. அதுக்காகத்தான் வந்தேன். எல்லாருக்கும் வாழ்த்து கூறி நன்றி கூறி உங்களுக்கும் விடுவது நன்றி. வணக்கம். நன்றியா. நன்றி, மிக்க நன்றி ராஜினி. அந்த பிரச்சனை இல்லாவிட்டால் பரவாயில்லை, நிச்சயம் பிரச்சனை இல்லாமல் வாழ வேணும். ஆனா பிரச்சனைகளும் இருக்கின்றன என்பதை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். டேவிட் அண்ணா, இந்த நிகழ்ச்சிக்கு நிக்கிறீங்களா இல்லது கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? கதைக்க போறீங்களா? இல்லையம்மா, கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரி. நன்றி 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 டேவிட் அண்ணா. ஓகே ஓகே, சரி. அடுத்து நாங்க செல்வி நித்யானந்தன் வாரீங்களா? சாப்பிட போட்டு மைக்கோ பண்ணிட்டு, சரி நாங்கள் அப்படி என்றா ஜீவாவை எடுப்போம். வணக்கம் ஜீவா. வணக்கம் 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 வணக்கம். நல்ல ஒரு தலைப்பு தான். ஆனா நான் நினைக்கிறேன்னு சொன்னா, எப்பவுமே மூத்த சகோதரங்கள் நல்லா இருந்துட்டா எல்லாரும் கேப்பினம். என்ன மூத்த சகோதரத்தின் சொல்ல கேப்பினம். அப்ப அவ நல்லா இருந்துட்டு அவ எல்லாருக்கும் குடுக்குற ஒரு மனப்பான்மை வருது. ஆனா அந்த கடைசியில நல்லா இருக்கிறதெல்லாம் குடுக்குதல் இல்லையோன்னு யோசிக்கிறது நான். ஆனால் மூத்ததுகளிலும் சிலது தான் தம்பினா தம்பிரான் புண்ணியம் என்ற மாதிரி ஓடிடுறதும் இருக்குது. ஆனா குறைவு பாக்க அப்பாண்ட ஸ்தானத்தை அவர்கள் எடுத்துடுறார்களோ நான் நினைக்கின்றேன். ஆனா மாறி எங்கட குடும்பத்துல எங்கட அண்ணா மாதிரி பண்ணிட்டு அப்படியே போட்டேன். இல்ல, எனக்கு இப்ப பார்த்தால் இப்ப அண்ணாட்ட இன்னொரு ஹெல்ப் பண்ணாலும் இப்ப அடிச்சாலும் உடனே உதவி செய்யற அளவிலதான் அண்ணாக்கள் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் நல்லா வச்சிருக்கிறான், அது வேற விஷயம். அப்ப அவர்களுக்கு இப்ப நாங்க வேற யார்கிட்டயுமே நான் ஒரு நாளும் மற்றவரிடம் ஒன்றும் கேட்கறது இல்லை. இந்த அண்ணாக்களே அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற அளவு வசதியில இருக்கணும். அப்ப அது ஒன்றுதான் இருக்கு. மற்ற இப்ப அக்காவை பார்த்தா கூட இப்ப அவ சிலங்களான் இருக்கிறான், அங்க போனா அம்மாக்கு ஈக்குவலா எங்களை பாக்குறான். நெவர் மைண்ட் ஸ்டைல் மாதிரி. இப்ப ஒரு டீ கப்ப டீ வேணும்னு சொன்னா உடனே உணர்ந்து தர்றா. நீ போட்டு குடிக்கலாமோன்ட்டு ஒரு வசனம் கூட வருது இல்ல அவன் வாயில இருந்து. டீ கப்ப குடிச்சு போட்டு நாங்கள அதுல வச்சுட்டுங்கிற பாடல இருக்க எடுத்து கழுவி கொண்டு வர்றா. இங்க வர்றோன்னு இவ்வளவு செய்துதாரா இதண்டேக்கல. இப்ப நாங்கள் பாக்கல ஒரு அம்மாண்ட ஸ்தானம் மாதிரி வருது. 6 years தான் கேப். ஆனா அவ ஏழாவது அப்படி இருந்தும் இங்க இருந்து போற அத்தனை பேருக்கும் எல்லாமே செய்து சொல்ற ஒரு மைனஸ் பாயிண்ட் கூட கலந்து கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு செய்து விடுறா. அப்ப நான் நினைக்கிறது அம்மாண்ட ஸ்தானத்தை அவ எடுத்துட்டாவோ. நல்லது நல்லது, அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஆனா இப்ப என்னண்டாலும் இப்ப அக்கா ஓகேயா இருக்கும். இப்ப அண்ணாக்களை எடுத்தனா வார அண்ணி மேற பொறுத்து தானே அவையும் விடுவினோம். இப்ப சில பேர் இந்த அண்ணி மேற்ற ஓதல்ல கேட்டுத்தான் குடும்பத்தை பிரிக்கிறார்களாக இருக்கலாம். என்னண்டா இப்ப நான் சொல்றேன், எங்களுக்கு என்னன்னா எனக்கு அம்மாவுக்கு ஒரே ஒரு சகோதரன் தான், பெரியம்மா மட்டும்தான். அப்பாவுக்கு 6 சகோதரங்கள் இல்ல, அப்பா தனிப்பு இல்ல. அப்ப நாங்கள் முந்தையே எப்படி வாழ்ந்தோம்னு சொன்னா, இப்ப பெரியம்மா விட்ட இப்ப எங்களை விட்ட தோசைன்னு சொன்னா அவை எல்லாரும் எங்களை விட்ட வருவினோம். அவை விட்ட தோசைன்னா நாங்க எல்லாரும் அங்கதான். ஸ்கூல் டேஸ்ல கூட நாங்கள் போய் அங்க 2 பேருக்கும் வீடு இடைவெளி இருந்தது. அங்க போய் சாப்பிட்டுட்டு தான் நாங்க பஸ் எடுத்து போறது. காலமே வேலைக்கு விளக்கிட்டு போய் அங்க சாப்பிட்டு அப்புறம் லஞ்சும் எடுத்துக்கொண்டு அப்படியே போறது. அப்ப தோசை, அப்பம், இட்லி, இறைச்சி கறியண்டா கூட 6 வீட்டை இறைச்சியோ அந்த வீட்டைதான் அன்றைக்கு சாப்பாடு இல்ல. அப்படியே வாழ்ந்துட்டோமோ என்னமோ தெரியல. அவைண்ட இதன்படி வாழ்ந்துட்டோமோ தெரியா. அது இப்பவும் தொடருது. ஏன்னா எங்களுக்கு அப்ப உறவு முறை இல்லையன்றது. அப்பா நடுவே சொல்லுவேன், எனக்கு ஆறுதலுக்கு சொல்ல இருக்கணும், ஒரு தரும் இல்ல, நானா தானே நினைச்சுதான் செய்ய வேண்டி இருக்குது சொல்லி அந்த அப்பா அப்ப சொல்லியே எங்களுக்கு வளர்த்த மாதிரி இருக்கு. அப்ப நாங்கள் இப்ப 5 பேர். அப்ப நான் யோசிக்கிறேன், நான் இப்பவும் அதே இது எங்களுக்குள்ள தொடர். ஏன்னா நாங்க வளர்ந்த நாங்கள் அப்பா எப்படி கஷ்டப்பட்டவர் அது மாதிரி. அப்ப நாங்க அதை நான் இப்ப யோசிக்கிறது இங்க இருக்கே. அப்ப அந்த ஒரு உதவி கிடைக்குது. தலைப்பு நல்லதுதான், ஆனா உண்மையா எடுத்து சொல்றது கொண்டுமே
இல்ல அது கூட எங்களுக்கு பாசிட்டிவாவே தானே பார்க்க வேணும். ஏனண்டா ஒரு நிகழ்வில நாங்க சண்டை போடுறோம்னு சொல்ல விட அந்த சண்டைக்கான தீர்வு என்ன, அதுல இருந்து நாங்கள் மீண்டு அதாவது நல்ல ஒரு சமுதாய சூழல்ல வாழ வேணுமெண்டா உண்மையிலேயே நான் உங்களோட அம்மா அப்பாவை பாராட்டுறேன். ஏன்டா சில நேரம் நீங்க சொன்ன மாதிரி பிள்ளை சரியாக இருந்தால் அந்த அடுத்து வார பிள்ளைகள் அப்பா அண்ணன் பேசுவார், அண்ணிய மாதிரி நாங்க இருக்கணும், அந்த பொறுப்பை இருக்கணும் எல்லாம் எடுத்துக்கொள்றதை நான் பாக்குறேன். அப்ப அந்த தன்மை வந்து அப்பாக்கள் அந்த நேரத்துல ஒரு நல்ல ஒழுக்கங்கள் நல்ல வழிகளை காட்டி வளர்த்திருந்தா இப்ப அந்த பிள்ளைகளை நல்லதாக வளர்ற அந்த சந்தர்ப்பத்தை பாக்க நிச்சயம் ஒற்றுமை தான் மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு சகோதர ஒற்றுமையை விட எந்த ஒரு ஒற்றுமையும் உலகத்துல பெருசு இல்லை. கணவன் மனைவியும் இன்றைக்கு கணவன் வைபோட இருப்பார், நாளைக்கு அந்த வைபை விட்டுட்டு வேறு ஒரு ஆள்கிட்ட போறோம். ஆனா சகோதரம் மட்டும் ஒருக்கா வந்த சகோதரம் மீண்டும் பெறாது. அந்த உறவு பலமாக இருக்கணும். அதுக்காக எத்தனையோ நாள் நாங்கள் பாசம் அன்புகளோட அழுத காலங்களும் இருக்கு. அதனடியால் அதை இவ்வளவுக்கும் முறிக்க கூடாது. ஆனால் வார அண்ணி மேற அது அறியாமலாலோ என்னவோ செய்யணும்ன்றது தெரியல, அதுக்கு வாதிட முடியாம ஒரு நிகழ்ச்சி அந்த வாதிட்டு அந்த குடும்ப ஒற்றுமைகளை இணைக்கக்கூடியதாக சிலர் இல்லை. அவைக்கு பலம் இல்லையோ அல்ல நம்பிக்கை இல்லையோ அல்லது சொன்ன அவாய் தன்னப்பா என்று தங்கண்ண மனதுக்கிடையே வச்சு புழுங்குற ஆக்களை தான் நான் பாக்குறேன். அது கூடாது என்ன பொறுத்தவரை நாங்க அதை வெளிப்படையாக சொல்லி சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு அந்த அந்நியாரும் வெளிப்படையாக கதைக்கணும், இல்லாதபடியால் அது கஷ்டமா இருக்கும். மிக்க நன்றி ஜீவா, அருமையாக நன்றி. ஆமா நீங்கள் காலையில கேட்டுக்கொண்டிருந்தீங்க. நான் ஒரு வேறு கையில் அலுவலா இருந்தேன். ஆகவே முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்திருக்கிறீர்கள். ஆகவே சில விடயங்களை இந்த நேரத்திலே உடைத்து போட வேண்டும் என்ற ஒரு தீராத தாகத்தோடு தாய்க்கு தலைமகனா இருந்து தரைகட்டு நடந்தவர்களை பற்றி எப்படி சொல்லுவது? அதைத்தான் சொல்லணும், அப்படியும் இருக்கணும். ஆகவே என் குடும்பத்திலே நான் பார்ப்போம். அண்ணன் வந்து ஒரு தாய்க்கு தலைமகன். எங்களுடைய அப்பா ஒரு பேர் பெற்ற ஒரு வைத்தியர். சரி, அப்பா 47 வயதிலே அப்பா இறந்து விட்டார். பொறுப்பு அண்ணனின் தலையில். வீட்டில் எவ்வளவு பணம் இருந்தது, நகை இருந்தது, காணி உறுதிகள் எல்லாம் இருந்தது. நாங்களும் சிற்றோர்களா இருந்தபோதே எனக்கு அப்போது 15 வயது. சரி, ஏனோ தானோ என்று சொல்லி நாங்களும் சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்தினாலே ஏதோ அண்ணன் எல்லாவற்றையும் வழி நடத்துவார் என்று சொல்லி நாங்கள் இருந்து விட்டோம். காலப்போக்கில் அப்பாவுடைய திரைசேரியில் இருந்த பணம் முழுவதும் போய்விட்டது. பிற்பாடு இருந்த நகைகளும் சிறிது சிறிதாக அப்படியே போய்விட்டது. தரம் 2 பேர் எடுத்தவர் கடைசியில் தவிச்சம்புயல் அடித்த மாதிரி போற ஒரு நிலைமை வந்து விட்டது. காரணம், எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக போன நிலையில் செய்வதறியாது என்று சொல்லி குடும்பமே தவித்து போன நிலை. சரி என்று சொல்லி என்னுடைய மேற்படிப்புக்காக நான் இந்தியா வந்து அவள் எல்லாவற்றையும் முடித்து என்று மறுபடியும் 80 வீட்டுக்கு போய் திருமணம் செய்து எல்லாவற்றையும் முடித்து விட்டு நான் இங்கு 82 நாட்டிலே இருக்க முடியாத சூழ்நிலைகள் வந்து விட்டேன். இங்கும் வந்து சரி என்ன செய்வது, எல்லாவற்றையும் மறந்து அண்ணனை குடும்பத்தை மறுபடியும் ஆளாக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரத்தோடு அண்ணனுக்கு 7 குழந்தைகள், 4 பேர் ஆண்கள், 3 பெண் பிள்ளைகள். சரி என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் செய்து இதன்று விட்டு நானும் இங்கு வந்து மறுபடியும் இங்கு கூப்பிட்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து வலிக்கிட்டு இந்தியா வந்து இந்தியாவிலே 9-10 மாதத்துக்கு மேலே வைத்து பாதுகாத்து பிறகும் அங்கிருந்து அவர்களுக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து பிரான்ஸ் வந்து சேரும் வரைக்கும் ஒரு சென்டிம் கூட எந்த செலவும் நான் வைக்கவில்லை. வந்து விட்டார்கள். வந்தும் 1 மாதத்தில் எந்த விதமான அண்ணனுக்கு வந்து எந்த விதமான எங்குவரையும் இல்லாமல் ஒஃப்ராவில நான் போனது டெபார்ட்மெண்ட் என்று சொல்லி சொல்வேன். அந்த இது ரிசீட் எடுக்க போன நேரம் அவ சொன்னா, மேடம் குளம் திருந்தவ. அப்ப நான் அப்போது நான் ஓப்ராவில அந்த பணியாகி கொண்டிருந்த நேரம் அவ சொன்னா, நாங்கள் உங்க அண்ணனுக்கு வந்து கார்டு அக்செப்ட் பண்ணி இருக்கிறோம், நீங்க வீட்டுக்கு போங்க, ஒரு வாரத்துல அனுப்பி விடுறோம். அது வந்தாச்சு. இதுக்கு பிறகு சரி என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் இங்க வீட்டு வச்சிருந்து பிறகு தங்கையோட போயிருந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலம். இது தெரியா முடிக்கிறேன். ஏன்னா முக்கியமான விடயங்களை பேசணும். சிந்திக்கப்படும். 1965 ஆண்டு அண்ணன் ஒரு விபத்தில் சிக்கி, அவர் ஒரு மியூசியன், அதாவது அந்த காலத்துல இங்க தமிழக விடுதலை புலிகள் பண்பாட்டு கழகத்தை இங்க ஆரம்பிச்சு பெறாவோட சேர்ந்து இங்க ஒரு பெரிய ஒரு மியூசியனாக, அதாவது ஜெர்மனில ராஜன் வில்லிசை குழு, மற்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் நாச்சிமா கோயிலுடைய ராஜன் என்று சொல்லி
இதற்கெல்லாம் ஹார்மோனியம் வாசிக்கிறது அவர் தான். அப்படியான ஒரு பெரிய ஒரு மியூசியனும் கூட. ஒரு இதா இருந்தவர், ஒரு அதாவது அக்கௌண்டனா இருந்தவர். மற்றது இதே நேரத்துல இன்னொரு பண்டத்திற்கு எம்பிசிஎஸ்ல அக்கௌண்டனா இருந்தவர். மற்றது அதை தவிர ஒரு சித்த வைத்தியமும் கூட கொஞ்சம் தெரிந்தவர். அப்படியே இருந்து கொண்டு இருக்கிற காலத்துல சரி அண்ணன் வந்து இங்க 65ஆம் ஆண்டு ஒரு விபத்துல இறந்து விட்டார். அவர் இறந்ததுக்கு 2005ஆம் ஆண்டு இறந்து விட்டார். அது இறந்ததுக்கு அப்புறம் பிறகு அது ஒரு விபத்தாகி அதுக்கு 1,80,00,000 இலங்கை காசுக்கு 1,86,00,000 நான் ஒரு அசோசியேட் அட்வொகேட்டை பிடிச்சு எடுத்து கொடுத்து இதுண்டு. இந்த மனைவியின் குழந்தைகளும் தரப்பட்டதா? அதுல உங்களோட காசு தரப்பட்டதா? என்னுடைய காசு எனக்கு, அக்காவுக்கு, அண்ணாவுக்கு, அம்மாவுக்கு சொல்லி அது ஒரு பிரத்யேகமாக கேட்டார்கள். அண்ணனுடைய பொறுப்பில் யார் இருந்தான்னு சொல்லி அந்த நேரத்துல அண்ணன் அம்மாவும் சொன்னார், நீ உங்களுடைய இதயம் இதன்று குடும்பம் அப்படின்னு சொல்லி சகோதரங்களுடைய விவரங்களை கேட்டார்கள். அப்ப நாங்கள் கொடுத்ததுக்கு எனக்கு 7,000 €, தங்கச்சிக்கு 7,000 €, அம்மாவுக்கு 12,000 €, அக்காவுக்கு 7,000 €, இப்படி சகோதரங்கள் எல்லாருக்கும் அந்த காசை இதண்டார்கள். அண்ணனுக்கு வந்து வீட்டு அவைக்கு வந்து எல்லாமாக அந்த குடும்பத்துல வந்து இலங்கை காசுக்கு 1,86,00,000 எடுத்து கொடுத்து எல்லாம் எடுத்து கொடுத்து அப்படி இருக்கணும். இப்ப கதையை கிளம்ப நம்ம அதைத்தான் சொல்ல போறோம். அப்ப அதுக்கு பிறகு இவங்க என்ன செய்து விட்டாங்க, எனக்கு தெரியாமல் போய் அண்ணன் போய்விட்டார். எனக்கு தெரியாமல் போய் அந்த காசை அங்க எடுத்ததும் இல்லாமல் என்ன பற்றியெல்லாம் அந்த அசோசியேட்ஸ், அது ஒரு அட்வொகேட் அசோசியேட்ஸ் அங்க போய் தவறாக எல்லாம் கதைச்சு விட்டு வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த அம்மா, அக்கா அவர்களுக்குரிய அந்த பணத்தின் ஃபார்மையும் எடுத்துக்கொண்டு வந்து விட்டார்கள் வீட்டுக்கு. நான் போய் அங்க நான் போன இடத்துல அவ சொன்னா இப்படி இப்படி டேவிட் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வெளியில வந்து இவர்களுக்கு டெலிபோன் பண்ணி அந்த ஃபார்ம் எல்லாம் என் கைக்கு வர வேணும், இல்லையான்னு சொல்லி சொன்னா பெரிய பிரச்சனையை கொண்டு வரும்னு சொல்லி வேண்டியாச்சு. சரி, இன்றைக்கும் நன்றி உணர்வோடு வாழ்ந்தார்களா என்று சொல்லி சொன்னால் இல்ல. சிறிது இப்ப ஒரு 2 மாதத்துக்கு முதல் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தில் அண்ணனுடைய மூத்த மகள் சொல்கிறாள் என்னன்னு சொல்லி சொன்னால், வீட்டிலே குடும்பத்தில தாய்க்கு தலைமகனுக்கு தானே எல்லா தகுதியும் உண்டு. ஆகவே இனிவரும் காலத்துல வரக்கூடிய இந்த காணி உறுதிகள் எல்லாம் எங்களுடைய பேர்லயே நாங்கள் மாத்த போறோம் அப்படி என்று சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு நன்றியோட இந்த குடும்பம் இருக்கின்றது என்றதை பாருங்கள். அது வேற பிரச்சனை. அது ஸ்டே ஆர்டர் போடலாம், இதெல்லாம் அது வேற பிரச்சனை. ஆனால் இதை உணராமல் இவ்வளவையும் பெற்றிகளையும் எடுத்து கொடுத்த ஒரு சித்தப்பாவுக்கு இந்த குடும்பம் இவ்வளவு ஒரு நன்றி உணர்வோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உதாரணமாக சொல்றதுக்கு தான் நான் இந்த அண்ணனுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொன்னேன். இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றது. இவர்கள் எல்லோரும் திருந்தி நன்றி உணர்வோடு வாழ வேண்டும் என்றதை எடுத்து சொல்றதுக்காக தான் இந்த நான் தந்திருக்கின்றேன். என்று சொல்லி வள்ளுவன் கூற, இப்படியான நன்றி மறந்த நிலையில நீங்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருந்தால் திருந்தி மனிதராக வாழுங்கள், உங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் வாழ்வுங்கள், மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிவுரையை கூறி அன்போடு விடைபெறுகிறேன். அன்பு தங்கி நன்றி, வணக்கம். நன்றி. மிகவும் அனுபவபூர்வமான ஒரு விடயத்தை சொன்னீங்க. இப்படி எத்தனையோ அண்ணன்மார் இருக்கணும், அடுத்த தம்பிமாரையோ கூப்பிட்டவர்களையோ நினைச்சு பாராத ஒரு செய் நன்றி இல்லாத ஒருவர்களாக இருப்பதையும் பார்க்கின்றோம். இது எல்லாம் நண்ட ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கின்றது. இறுதியில் பார்ப்போம். மிக்க நன்றி டேவிட் அண்ணா. அடுத்து சிவமணி செல்வி எடுத்துக்கொண்டு உங்களை எடுக்கிறேன். வணக்கம் செல்வி. வணக்கம். 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 இதுக்கு என்னத்த சொல்றது, இங்க போய் சிவலோட சொல்றது எல்லாம் 2 பக்கமும் இருக்கு. போராடங்களும் இருக்கும், வர்றாடங்களும் இருக்கும். ஆனால் எனக்கு அப்ப தனிப்பட்ட இதுல எனக்கு போன இடத்துல பிரச்சனை இல்ல. மற்றபடியில வீட்டுல ஒரு இதுல அப்பா ஐயா செத்தபடியா கொஞ்சம் அக்காப்புதான் பார்த்து கொண்டு இருந்தது. ஆனால் அந்த காணியை வந்து என்னன்னு சொல்றேன், தங்கச்சிக்கு எழுதி தந்திருக்கலாம், அக்காவே எடுத்துட்டா. இல்ல அவர் அவருக்கு திருமணத்துக்கு அவருக்கு கிடைக்கும் பொழுது அவர் விரும்பிய அவரே அந்த வீட்டோட முழுக்களும் தரவணும் என்று சொல்லி கேட்டபடியாத்தான் அவர் திருமணம் செய்ய மாட்டாமல் வேண்டாம் என்ற சகோதரங்களை நான் வெளியில் பிடிக்க விட முடியாது, அவர்கள் என்னோடு தான் இருப்பார்கள், ஐயா இல்லை, நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்றுதான் அவர் தந்த கல்யாணத்தை வேண்டாம் என்றுட்டு பார்த்து கொண்டிருந்த. ஆனாலும் பிறகு அந்த வளவுக்குள்
காணி இருந்தது, எந்த காணியும் அதுக்குள் இருந்தது. புரிச்சு அந்த லோயர் மூலம் புரிச்சு எழுதினபடி இருந்தது. ஆனால் எனது தங்கச்சியின் கணவர் போனிடம் போது நான் பாய் சும்மா இருக்காதானே, நான் என்ன செய்தேன், அந்த இது மற்றவைக்கு எழுதுப்படையில் என்றதுக்கு தங்கச்சிக்கும் மற்றவருக்கும் சேர்த்து அதை எழுதி நீங்கள் அங்க போய் நிற்கும் பொழுது அவர்களுக்கு எழுதி கொடுத்து விட்டுட்டு வாருங்கள் என்று சொல்லி சொன்னவர் என்ன செய்த, எந்த காணியையும் எடுத்து ரெண்டா புரிச்சு அவர் 2 பேருக்கும் அவை எழுதி போட்டு இவர் ஏதோ நல்ல பிள்ளை மாதிரி வந்துட்டான். வந்துட்டு என்ன நடந்தது, எங்கட செத்த ஒரு அக்காவுக்கும் அம்மாவின் அந்த ஒரு காணி ஒன்றே எங்களுக்கு இருந்தது, ஒரு 3 தரப்பு காணி. அந்த காணிக்கு அம்மா நான் ஒரு தடவை இலங்கைக்கு முதல் போகும் பொழுது எனக்கும் தங்கச்சிக்கு அந்த ஜெவன் தங்கச்சிக்கும் பாதியா அதை நீங்கள் எப்பாவது சண்டை பிடிக்க கூடாது, அதுக்கு 2 பேர்ல ஒரு ஆள் வீடு கட்டி ஒரு தடவை விட்டு கொடுத்து நீங்கள் ஒரு ஆள்கிட்ட காசை வாங்கி ஒரு ஆள் கட்டுங்கோ, அல்லது 2 பேரும் நீங்கள் என்னவாது செய்யுங்கன்னு சொல்லி தந்தது. அப்ப பெரிய கிடந்தது அது. ஆனா இவைகள் என்ன செய்யுச்சுன்னா, அக்காவோட இதாண்டு அக்காக்கு பின்னுக்கு இருந்த அந்த வீட்டை தங்களுக்கு எழுதி விட்டுனா மொத்தருக்கும் தெரியாது. மற்ற சகோதரத்தை தெரியாம இவ எழுதி இருக்கணும். அவ மற்ற சகோதரிமே 2 பேருக்கும் கொடுத்துட்டு அந்த எந்த கையும் சேர்த்து அவைகளுக்கு எழுதி கொடுத்தாச்சு. அப்ப எனக்கு இல்ல அந்த இது இல்ல செய்தாச்சு, நான் இதாண்டையில கதைச்சு போட்டா. ஆனா எனக்கு தெரியாது இப்படி நடந்தது. பிறகு நான் கதைச்சு இதாண்ட புறப்புற ஒண்ணும் செய்யலாதானே விட்டுட்டு மூத்த அக்காவோட கொஞ்ச நாள் நான் கோவத்துல பேசி போட்டு கதைக்காமல் இருந்தேன். பிறகு அவர் சொல்லி இருந்த தான் சத்தியமா அவளுக்கு அப்படி கொடுக்கல, தனக்கு பிறகுதான் அவருக்கு கொடுத்தா கொடுப்பேன் அப்படி என்று சொல்லி சொன்ன வழிய எழுதி கொடுத்ததை சொல்லல. அதே உங்களுக்கு எப்படி தெரியும் எழுதி கொடுத்தாண்டு? தெரியும் தானே, வீட்டுல மற்றவே சொல்லி இருந்தான். லோயர் வந்து அந்த எழுதினவர் வந்து எங்கட அக்காட படிக்க மாஸ்டர் அவர்கிட்ட போய் படிக்கவர். அவர் சொல்லித்தான் எங்கட அக்காட படியனுக்கு அவருக்கு தெரியும். அவர் தான் வீட்டை சொல்லி இருக்கிறார், இல்ல அண்டி சித்திக்கு எழுதி போட்டா அப்படி என்று அவர் சொன்னவர் அப்படி என்று சொல்லி. அப்ப சரி என்று போட்டு அப்புறம் என்ன செய்யறான்னு போட்டு ஒண்ணும் வரையில விட்டாச்சுது. ஒரு பக்கம் போனதுதான் பேசாம விட்டுட்டு பிறகு நான் அந்த கர்வம் இருந்தது எனக்கு, ஏன் இங்க செய்யறான்னு போட்டு நான் இங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு அம்மா வந்த காணியோட சேர்த்து ஒரு காணி வாங்கிட்டு ஜெர்மன் தங்கச்சிட்ட அவங்க சொன்னவர்கள் அக்காவில் எல்லாரும் எனக்கே அதை கொடுக்கணும். அவளுக்கு இருந்த காணியத்தான் நீங்கள் புரிஞ்சு எடுத்த நீங்கள் அது எனக்கு இரு ஆனபடியா நீ அவளுக்கு எழுதி கூடாண்டு. அவளுக்கு விருப்பம் இல்லை, ஆனாலும் லோயர்கிட்ட கூட்டிக்கொண்டு போய் வாண்டு சொல்லி கூட்டிக்கொண்டு போய் நான் எழுதி வச்சு எடுப்பிச்சு தான் இப்ப நான் அக்காட படியங்களுக்கு 3 பேருக்கும் அதை புரிச்சு கொடுத்த அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இரண்டு கொடுத்தது அதான். எல்லாரும் ஒரே மாதிரி என்று இல்ல 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 அக்கா மேரும் அத உண்மைய சொல்லலாம், சொல்லாமையும் இருந்ததும் அதாவது இப்ப பின்னாடியில கில்ட்டியா இருக்கும் சொட்டதுக்கும் உதவி செய்யறது நான், எப்பவும் உதவி செய்யறதுக்கு கூட நான் எல்லாருக்கும் செய்தேன். ஆனால் எனக்கு முழுக்கு போட்டு எல்லாரும் இரண்டே இல்ல, ஆண்டவன் ஒருவன் இருக்கிறான். அவர்கள் கண்டால் எனக்கு என்ன என்னால முடியும் தானே, நான் இதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லையே போட்டு நான் அதை பற்றி அப்படி இருக்குது சகோதரங்கள் அந்த சொல்லாமல் அங்கത്തെ சூழல் அவர்களுக்கு அப்படி சூழலும் இல்லை. அது அவர்களுடைய சில நேர சொல்லுகள் வந்து அந்த ஊசி குத்துற மாதிரி இருந்தாலும் என்ன செய்யற, இப்ப கடைசி மற்றவர்களுக்கு பொருட்களை நகைகளாக கடைசிக்கு ஃபுல்லா நான் தான் கொடுத்திருந்தேன் எல்லாம். கடைசி தங்கச்சிக்கு எல்லாம் கொடுத்தேன். இந்த முறை போகும் பொழுது எனக்கு முன்னுக்கே சொன்னேன், தனக்கு அந்த எங்க அக்காட படியனுக்கு கல்யாணம் உண்ட கதையோட ஒரு கதை கதைக்கும் பொழுது தனக்கு பிறகு அவன் தானே எல்லாம் அந்த காணி அவனுக்கு பிள்ளைகள் இல்லைன்றபடியா அவன் தான் வளர்த்தபடியா அவனுக்கு தானே அந்த காணி, அவனுக்கு தாயிர காணியும் அவனுக்கு தான். அவைக்கு 4 படியன்றபடியா எல்லாரும் 3 பேருக்கு என்னுடைய காணியில வீடு காட்டி போட்டுனான். அதனாலயா அந்த வீடு அவனுக்கு கொடுக்கபடியா இதுவும் அதோட இருக்கிறபடியா அவனுக்கு தான்.
தந்த நகைகளும் எல்லாம் அவன் தானே எடுப்பானு சொன்னா, அப்ப நான் என்னக்குள்ள நான் ஒண்ணும் கதைக்கல. என் முகத்தை பார்த்தா நீ கவலைப்படுறியோ அப்படியோண்டு உண்ட பிள்ளைக்கு கொடுக்காமல் அப்படி கொடுக்கணும். நான் சொன்னேன், எந்த பிள்ளைக்கு கொடுக்க சொல்லி நான் உனக்கு தந்ததை கொடுக்க சொல்லி சொல்லல. ஆனா கொடுத்தது முழுக்களும் நான் தான். அதை ஒண்ணும் உழைச்சி வாங்கல. ஆனபடியே அந்த சொல்ல நீ எனக்கு முன்னுக்கு இப்படி சொல்லாது. ஏனென்றால் நாளைக்கு நாட்கள் இருக்கே உனக்கு ஒரு கஷ்டம் வந்தா உனக்குத்தான் உதவும். ஆனபடியா நீங்க அப்படி ஒரு நாளும் சொல்லாது, எனக்கு அதை பிடிக்கலையேன்னு சொல்லி மட்டும் சொல்லி போட்டு விட்டுட்டேன். அப்படி ஆனால் சில நேரங்கள்ல ஒண்ணும் செய்ய முடியாது. நினைக்கிற மாதிரி இல்ல. எந்த சகோதரமா இருந்தாலும் பணம் இருந்தால் கூட கண்ட உடனே மாறி விடுவினா. இப்ப உங்க கேட்கல, ஐயோ உருகி உருகி எல்லாம் செய்வார்கள். ஆனால் எப்படியோ அந்த ஒரு குணம் எப்படியோ எல்லாருக்கும் வெளியில அப்படி நடப்பார்கள். உள்ளுக்குள்ள எங்கடைய எப்படி பறிக்கணும், எங்கடைய எப்படி எடுக்கணும். நான் நல்லா படிச்சுட்டேன், எல்லார்ட்டையும் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டேன். ஆனபடியா நான் கொஞ்சம் அந்த இளையின மனமா இருந்தா கூட சில நேரத்துல நானும் கொஞ்சம் கடுப்பாத்தான் இருக்கிறது. இப்ப ஏனென்றால் எனக்கும் ஒரு பிள்ளை இருக்குது. நாளைக்கு எந்த பிள்ளை ரோட்டுல போய் நிக்கிறதோன்னு நான் கேட்கிறது. எல்லாரும் தப்பி எல்லாரும் நல்ல மாதிரி எல்லாரும் இருக்கிறாலும் இப்ப வெளிநாடுகள் என்று சொன்னாலும் எல்லாரும் சொல்ல முடியாதுதானே. என்றால் அந்த பிள்ளைக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் இல்லை. ஆனபடியா அதை நான் சொல்லிக் கொள்றது அவைக்கு. ஆனால் எல்லாரும் அவர்கள் சகோதரங்கள் உண்டு. ஒரு அப்படி எங்கள் எல்லாம் தகப்பன் இல்லாமல் நான் மூத்தவன் பொறுப்படுத்து மூத்தவன் எல்லாரையும் வழி நடத்தி எல்லாரும் நல்லா இருக்கிறார்கள். அது போல எல்லா பிள்ளைகளும் சகோதரங்கள் ஒற்றுமை. ஒரு சின்ன என்று சொன்னால் அண்ணா அண்ணாண்டு ஓடுவாங்க. அப்படி எல்லாம் அந்த ஒற்றுமையை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம். ஆனால் எப்படியோ ஒரு லிமிட் ஒரு குறை இருக்குது. ஏதோ ஒரு எப்படியும் அண்ணி என்ற ஒரு இது இருக்கும். ஆனாலும் நான் கொஞ்சம் கூட உழைக்கிறேன். எல்லாரும் உழைப்பாளி மாதிரிதானே. எல்லாரும் அரசாங்க உத்தியோகம் தான் என்றாலும் அவர்களோட கூட எங்களுக்கு கூட பணம் வருகுது. அவர்களும் கூட எங்களுக்கு இது வருகுது. அந்த ஒரு எல்லாருக்கும் அதுதான் கூடாத ஒழிய மற்றபடி இல்ல. அது இந்த வெளிநாடுகள்ல ஆக மோசமாகவும் இருக்குது, ஒற்றுமையாகவும் இருக்குதுதான். ஆனால் கண்ணும் காணாத மாதிரி நாங்கள் போய்கொண்டிருக்க வேண்டிய. ஆமா, மிக்க நன்றி செல்வி. ஆமா, உங்களோட அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். உண்மைதான். அதாவது அங்கு இருப்பவர்களுடைய மாற்றங்கள் வேற மாதிரி. நாங்கள் காணி உறுதியே மாத்தி விற்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். ஆனா பேருந்து நாங்கள் அறிஞ்ச உடனே கேட்டாதான் அது எனக்கு தெரியாது. அப்படி அந்த மழுப்பி சொல்லக்கூடிய நிலை இருக்கின்றது. இந்த சொத்து சுகங்கள் இவற்றால காணி உறுதிகள் இந்த காணியலால கூட நிறைய பிரச்சனைகள் இந்த சகோதரங்களுக்கிடையே ஒரு உடைவு இருக்கிறது. மிக்க நன்றி செல்வி நித்யானந்தம், உங்களோட அனுபவத்தை பகிர்ந்தீர்களா? வணக்கம் சிவமணி. வணக்கம். 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 பாருங்கள குடும்பங்களுடைய நிகழ்ச்சியில் நீண்ட நாட்களுக்கு பின் பங்கு மிக்க மகிழ்ச்சி. என்ற லீவு கிடைத்ததால் வர முடிந்தது. ஆமா, உங்கள் தலைப்புல நான் அன்றைய காலம் இன்றைய காலம் என்று பார்க்க ஆசைப்படுறேன். அன்றைய எங்களுடைய காலத்துல தாய் தந்தையருக்கு அடுத்ததாக சகோதரர்கள் தான் எங்களை கூடுதலாக பராமரித்தார்கள். அதாவது மூத்த அண்ணன் நிறைய பிள்ளைகள் இருப்பார்கள் வீடுகள்ல. மூத்த அண்ணா தகப்பனை போலவும் மூத்த அக்கா தாயை போலவும் இருந்து பராமரிப்பதை பார்த்திருக்கிறேன். ஆனால் அவர்களுக்கு இடையிலே ஒரு இறுதியிலே ஒரு மன அழுத்தமுடையவர்களாக அவர்கள் தெரிவது போல தெரியும். அவர்கள் தங்களை இழந்து எங்களுக்காக வாழ்ந்துட்டோம், தங்களை கவனிக்கல என்ற ஒரு மன அழுத்தம் அவர்களுக்கு இடையில வருவது போல தெரிவது உண்டு. இனி அவர்களை சில வேளை அக்காவை தங்கை தம்பிமார் ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்களுக்கு இந்த ஒரு நான் இவ்வளவு செய்தும் என்ன இப்படி செய்து சொல்லி போட்டார்களே, என்ன தூக்கி எறிஞ்சு விட்டார்களே என்று கவலைப்படுவார். அது போல அண்ணாவையும் அப்படி நான் இவ்வளவு செய்தும் என்ன சகோதரங்கள் என்ன இப்படி கதைச்சு விட்டார்களே, என்ன தூக்கி எறிஞ்சு விட்டார்களே என்று அவர் ஒரு மன கவலைப்படுறதை பார்த்திருக்கிறேன். அதே போல அண்ணா அக்கா சொல்லி காட்டினாலும் நாங்கள் செய்தோம் என்று சொல்லி காட்டுகிற போதும் இவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிறதையும் பார்க்கலாம். நிச்சயம் அது எல்லோருக்குமே இருக்கிற ஆகவே அந்த காலத்துல எல்லாரும் ஒரு விதமான மன அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதை நான் பார்த்துக்கிறேன். இன்றைய காலத்தை பார்க்கின்ற ஆனால் அன்புள்ளவர்களாக நிறையவே
அது என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அடுத்த நிமிஷம் உடனே ஒன்று சேருகின்ற ஒரு அன்பு உள்ளங்களாகத்தான் அன்றைய காலத்து என்னுடைய சகோதரங்களை பொறுத்தவரை இன்று வரையும் நாங்கள் அந்த சேர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நெச்சு எங்களோட அம்மாங்களுக்கு சொல்றது நீங்க ஒற்றுமையா இருக்க வேணும் ஒரு வார்த்தை சொல்லுவா. அவளோட ஆசையோ என்னவோ தெரியல. நாங்க இன்று வரையும் நண்பர்கள் போலதான் எல்லா சகோதரர்களும் பழகிறோம். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு எப்பவுமே மிக எப்ப ஒன்று சேருவோம் எல்லாரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாழ்வோம். ஒருவருக்கு ஒருவர் நிறைய உதவி செய்திருக்கிறோம். அதை மறக்காமையும் வாழ்றோம். மிக அன்பா வாழ்றோம். கூடுதலாக நான் பார்த்திருக்கேன் இந்த பெற்றோர்மார் எப்படி வாழ்றார்களோ அதை மாதிரிதான் பிள்ளைகளும் பார்த்திருக்கிறேன். இன்றைய காலத்துல பெற்றோரை பார்த்துத்தான் பிள்ளைகள் தங்களுடைய சௌரங்களுடன் வாழ்றத நான் பார்க்கிறேன். இன்றைய பிள்ளைகள் கூடுதலாக அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்துல என்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுலாம் இந்த காலத்துல இல்ல. அது தேவையும் இல்லை. அதனால அவர்களுக்கிடையே மன அழுத்தம் என்றது ஒன்று இல்ல, தாழ்வு மனப்பான்மை இல்ல. அவர்கள் அந்த ஒரு சுதந்திரமாக ஒரு நண்பர்களாக ஒன்று கூடுகிறார்கள். அதை நான் பார்க்கிறேன். அது ஒரு நல்ல எனக்கு என்ன பொறுத்தவரையில இன்றைய காலம் ஒரு நல்லது. யாரும் பாதிப்பு இல்லாம வாழ்றார்கள் தங்களுக்கு. ஆனால் இந்த நீங்க சொன்ன அந்த பாதிப்பு இல்லாம வாழ்ந்தாலும் அன்றைய பெற்றோர் என்றும் இருக்கிறார்கள் தானே. அவர்கள் சொல்ற சில நடவடிக்கைகளால சில பிள்ளைகளுக்கு அந்த தாக்கம் இருக்குது. தாய் சொன்னா தாயின்ற மந்திரத்தை தாரக மந்திரமா எடுத்துக்கொண்டு ஆனா அந்த தாய் அறியாமையால இருப்பா. அவ நீ அவையோட சேர வேண்டாம் என்று சொன்னோன்னே இந்த பிள்ளை சேரும். அப்ப நாங்க வழியில கண்ட ஏன் நீங்க சேர்ந்து இருந்திருக்கலாமே என்று சொல்ல அது எங்கட அம்மா விடா எங்கட அம்மா இப்படித்தான் சொல்லுவா என்று சொல்ல அப்படியான பெற்றோருடைய வளர்ப்பை நான் பாத்துருக்கேன். பெற்றோர்மார் கூடுதலா சகோதரங்களுக்குள்ள சண்டையா இருந்தால் பிள்ளைகளும் அப்படி இருக்கிறார்கள். ஆமா இருக்கிறார்கள். இப்ப அண்ணனும் தம்பியும் சண்டை என்றாலும் அந்த அண்ணன் பிள்ளையும் தம்பியின் பிள்ளையும் அப்படியே பரம்பரையா வந்துடும். அது அப்படி. ஆகவே பெற்றோர்கள் கூடுதலா சகோதரங்களோட ஒற்றுமையா தான் இருக்க வேணும். கூடுதலா சண்டை இல்லையாண்டு இல்லை. எங்க குடும்பங்களும் சண்டைகள் வரும் தான். ஆனா அடுத்த நிமிஷமே அடுத்த மாதமே நாங்க ஒன்று மாதிரி உடைஞ்சு மீண்டும் நாங்கள் ஒரு அப்படி பார்க்கின்றேன். அந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கையில மிகவும் ஒற்றுமை என்றது மிக முக்கியம். எங்களை இனங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் உதவி கட்டாயிருந்தது. அந்த வகையில எல்லாரும் ஒற்றுமையா பிள்ளைகளை வளர்க்க பார்க்க வேணும், ஒற்றுமையா சொல்லிக் கொடுக்க வேணும் பெற்றோர். நானும் ஆசைப்படுறேன். மிக்க நன்றி மிக்க நன்றி. உண்மையிலேயே நாங்கள் என்னதான் இருந்தாலும் எவ்வளவு சண்டை இருந்தாலும் பிற்காலத்துல நினைச்சு பார்க்கிறோம், ஐயோ வாழ்ந்த காலம் குறுகியதுதான். ஆனால் இந்த குறுகிய கால வாழ்க்கையிலும் ஏன் நாங்கள் இப்படி ஒரு நெறிஞ்சி முள்மால அல்லது இடையில உள்ள ஒரு பிளவுக்கு காரணமாக இருக்க வேணும் என்ற நினைச்சு பாத்தீங்கன்னா வாழ்க்கை நிலை இல்லாது. அப்ப இந்த நிலை இல்லாத வாழ்க்கையில நாங்கள் எப்ப சேர்த்து வைக்க வேணுமோ அப்ப சேர்த்து வைக்கணும். எப்ப மகிழ்ச்சியாக அவர்களோட வாழ வேணுமோ அவர்களோட வாழ்ந்தே ஆக வேணும் என்ற அவ்வளவு சகோதர பாசங்கள் எப்போதுமே இனவிரியாத உறவுகளாக இருப்பார்கள். ஆனா இங்க கேள்வி என்னன்னா சிவமணி நல்லாக சொன்னார். அதாவது பாசிட்டிவாக ஒற்றுமை என்ற ஓரணிக்கு கீழே நாங்கள் எப்போதும் நின்றோம்டா எல்லா செயற்பாடுகளிலும் அந்த ஒற்றுமை என்ற சொல்லு வந்து நின்று தந்தால் அந்த உறவுகளை நாங்கள் பிரிக்கவே முடியாது. நல்ல உருக்கமான உறவுகளாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். எனவே அதை நாங்கள் எவ்வளவு தூரம் கட்டி காக்க வேண்டுமோ அவ்வளவு கட்டி காக்க வேண்டும் என்பதும் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்படி இருந்து இப்ப இருக்கிற அண்ணன் சகோதர உறவுகள் நல்ல அந்நியோன்ய உறவுகளா இருந்தா நான் அவைய மதிக்கிறேன். அது நல்லது என்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லி வைக்கிறேன். அடுத்து நேவிசக்கா வணக்கம். நேவிசக்கா வணக்கம். சொல்லுங்க. நல்ல வயல் நல்ல தென்னை மரங்கள் சோலைகளுக்குள் நிக்கிறா. சொல்லுங்க. எங்கட ஊர் காணி நல்லா இருக்குதா? சும்மா சொல்றேன் இது என்ன காணின்னு சொல்லி. இப்ப என்னக்கு பின்னுக்கு பாருங்க எங்கட வீட்டுல இருக்கிற இந்த குரோட்டன், இந்த பூக்காத குரோட்டன் எல்லாம் எது உங்களோட என்னுடைய தாயக வீட்டுல இருந்து நான் எடுத்த படம் இது. சொல்லி நல்ல அழகா இருக்குது பாக்க. ஆமா இந்த குரோட்டன் என்ற வீட்டுல இருக்குது. ஆமா வடிவான கலர்கள் எல்லாம் இருக்குதா இதுல? நல்ல பிரவுன் கலர்ல எல்லாம் இருக்கு. நிறைய 2-3 கலர்ல இருக்குது. ஆனா இந்த கலர் தான் கொஞ்சம் வாழுதாங்க. அழகா இருக்குது. நீங்க நல்ல சகோதர ஒற்றுமைகளை பற்றி தாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒற்றுமை இல்லாம இருக்கிறாங்க கனவேர்.
அது ஏன் என்ற கேள்வி இருக்கு, அழுகையா இருக்குது. சில இடத்துல ஒரு கல்யாண வீட்டுல அண்ணன் மகனை காணிக்க கதைக்காம இருக்கேக்க போய் தம்பி எப்படி சுகமா இருக்கிறியோ என்ன எங்களுக்கு கேட்க வேணும் போலயே இருக்கு. அந்த கோபங்களை எல்லாம் நிலையாக வச்சிருக்க கூடாது. அவர் சகோதரத்தோட கோபம் பெற, சகோதரத்தின பிள்ளையோட கோபம் பெற. அப்ப அப்படியான உறவுகளை ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி. நான் சொல்லுவேன்னு சொன்னா எங்களோட குடும்பத்துல இந்த நாங்க இப்ப எல்லாம் 8 பேர். அப்ப 8 சகோதரங்கள், 3 அக்கா, நான் ஒரு தம்பி, ஒரு அண்ணனும் 2 தம்பியும் ஒரு தங்கச்சியும், 8 சகோதரங்கள். இப்ப நாங்க அந்த காலங்கள்ல எங்களுக்குள்ள சண்டை வந்ததும் இல்லை, ஒன்றும் இல்லை. பெரிய நாங்க சொத்தெல்லாம் அப்பா அம்மாவோட சொத்தெல்லாம் பெருசா வேண்டும் இல்லை, அளவா தான் இருந்தது. அந்த காலத்துல சண்டைகள் ஒன்றுமே இல்லை. பிறகு அவர்கள் கல்யாணம் கட்டி இப்ப எல்லாரும் கல்யாணம் கட்டி அந்த அண்ணன் தம்பி எல்லாம் கல்யாணம் கட்டி வந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையா தான் இருந்தோம். ஒரு கொண்டாட்ட வீடுகளுக்கு போனா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாலம் குத்தி அப்படித்தான் இருந்தது. அந்த எங்களுக்குள்ள அந்த சண்டைகள் பிரிவுகள் அப்படி ஒன்றும் இருக்க இல்லை. அந்த இப்ப கரைச்சி கொண்டு வந்தாங்க எல்லாரும் காணி சண்டை கும்மி சண்டை அதுன்னு சொல்லி. ஆனா எங்களுக்குள்ள அந்த சண்டைகள் ஒன்றும் இருக்க இல்லை. இப்ப இந்த காலத்துல நான் படிக்க வேண்டியது உறவும் இல்லை பகையும் இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி, உணர்வு ஒன்றுதான் இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒரு சகோதரி மட்டும்தான் அங்க இருக்கிறா. ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த காலத்துல இப்ப இந்த காணிகளை அப்படி அக்காவுக்கும் தங்கச்சி அப்படின்னு பிரிச்சு கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. ஆகவே ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப இங்கேயும் அண்ணன் தம்பி மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த ஒற்றுமை பிரிவண்டு இல்லை, கருத்து மோதல்கள் வரும். அது வரும் தானே இப்போ. ஆனா ஒரு இதுன்னு சொன்னா ஒன்றா சேர்ந்துருவாங்க, பிரச்சனை ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இந்த சகோதரங்கள்லாம் எனக்கு ஒரு தனி மதிப்பு தான். என்ன அண்ணி என்று சொல்லுக்கு ஒரு சொல்லு, அண்ணி என்று சொல்லிக்கிற ஆசை என்ன, அண்ணி என்று சொல்லிக்கிற ஆசை. நாங்கள் என்ன எல்லாரும் நல்ல நேசம் இல்லை. இவங்க தம்பியில இருந்து பெரிய தம்பியில இருந்து சின்ன தம்பி மட்டும் அண்ணி என்றா அண்ணி என்ற அந்த இதுக்கு ஒரு மதிப்பு தான். அது மாதிரி அந்த அவங்கள வந்த பெண்ஜாதி வரும் என்ன அண்ணியன்னு தான் சொல்லுவாங்க. அண்ணியன்று பேரை சொல்லி அண்ணியன்னு தான் சொல்லுவாங்க. சும்மா தனி அண்ணியன்று இல்லை, நேஸ் அண்ணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது வேற்றுமையை பாராட்டுறது இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படி வந்தாலும் பெருசா சண்டை. இப்பவும் சகோதரங்களோட எல்லாம் நல்ல அந்யோன்யமா இருக்கிறீங்க. எல்லாரும் நல்ல சகோதரங்கள், எல்லாரும் நல்ல இதா இருக்கிறாங்க. தூரத்துல இல்லை, ஒரே இடத்துல இருக்கிறோம். ஆனா பிரச்சனைகள் இல்லை, சண்டைகள் இல்லை. சில வாக்குவாதங்கள், சில முரண்பாடுகள் அப்படி வந்தாலும் அது உடனே தீர்க்கக்கூடிய இதாத்தான் இருக்கும். அது நல்லது. சில பேர் பிரிஞ்சல்ல இருக்கணும், சொத்துல பிரிஞ்சிருக்கணும் அல்லது பணத்துல பிரிஞ்சிருக்கணும், அப்படி பிரிஞ்சிருக்கிறதான் பிரச்சனை. மற்ற பக்கத்தால நாங்க பார்க்கும்போது இப்ப நான் எங்க குடும்பத்தை விட்டு தனியா போய் பார்க்கும்போது ஏன் இந்த பிரிவினைகள் வருகுதுன்னு சொன்னா அந்த வருகிறவர்கள் இருக்கிறார்கள் இல்ல, வருகிறவர்கள் அவர்களாலதான் முதல் பிரச்சனை முதல் காரணம் அந்த வருகிறவர்கள் தான். அண்ணன் தம்பிமாருக்குள்ள பிரச்சனைகளை ஊட்டி விடுறது, பொறாமையை வளர்த்து விடுறது, அப்படின்னு எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு போய் கிடக்குதுங்க அப்படின்னு. அதனாலதான் அந்த பிரிவினைகள் வாரதுக்கு முக்கிய காரணம் அந்த வருகிறவர்கள் தான். ஆனா இருந்தாலும் அது நிச்சயம் உண்மைதான். வருகிறவர்களாலதான் அதிகம் பிரச்சனைகள் ஏற்படும். சகோதரங்கள் ஒன்றுபட்டு இருந்தாலும் வருகிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு பொறாமை வந்துடும். அண்ணன் அவங்க நல்லா இருக்கிறாங்க, நீங்க அப்படின்ற ஒரு பொறாமையில அந்த பிரிவினைகளை உண்டாக்குறதுக்கு மரிய கதைகள் அப்படி கதைக்கும் போது சில தர்க்கங்கள் இங்க எத்தனையோ இருக்குது. அண்ணன் தம்பி மேல கதைக்காம தாயே பிள்ளைகளை பிள்ளைய பார்க்காது அப்படி இருக்கிறாங்க தானே. ஒரு பிள்ளையோட நெருங்கி கண்டு இன்னொரு பிள்ளைய கவனிக்காம அப்படி இருக்கிறாங்க. நான் என் பிள்ளைகிட்ட சொல்லி வச்சிருக்கிறேன், நீங்க ஒருத்தருமே சண்டை பிடிக்க எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கணும். எந்த கண்ணுக்கு பிறகு நான் இருக்க மட்டும் நீங்க அண்ணன் தம்பிமார் எல்லாரும் சந்தோஷமா தான் சமாதானமா தான், எங்க பிள்ளைகளும் பிரச்சனைகளும் சமாதானமா தான் இருக்கிறாங்க. கண்டோட கூடாது, அதோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். கொண்டு கொண்டு ஒற்றுமையா தான் எல்லாரும் இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. இந்த காணி பூமி சண்டையெல்லாம் அப்படியெல்லாம் பிரச்சனைகள் இப்ப இங்க வந்து இருந்துக்கண்டு நாங்க அங்க போய் காணிகளுக்கு எல்லாம் சண்டை பிடிக்கிறது அற்பத்தனை என்ன. ஆமா இங்க வசதியா இருந்தோம்னா ஆனாலும் அவையவேண்ட உரிமைக்கான காணிகளை சேர்ந்து அவர்கள் சகோதரங்களுக்கோ யாருக்கோ எழுதுவார்கள் தானே. இப்ப நான் எல்லாம் என்ற காணியை சகோதரங்களுக்கு கொடுத்தேன். அப்படியே அபகரிக்கிறது பிள்ளை
கேட்காம அவ இருக்கிறத மனம் வந்து நாங்க விட்டு கொடுத்துடலாம். அங்க உள்ள ஆட்களுக்கு இந்த காணியை நாங்க இங்க போய் அங்க இருக்கிற ஒரு வீடையே பார்க்க இல்லாம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது 10 காணிகளை வச்சு இன்னொருத்தர் அபகரிச்சுக்கிட்டு போறதை விட சகோதரங்களுக்கு கொடுத்துட்டு போறதுல பிரச்சனை இல்லை தானே. அவர்கள் பார்க்கட்டும். இருக்க மட்டும் இருந்துட்டு கொண்டு போக போறது இல்லை. ஒருத்தரும் காணி பூமியை ஒருத்தருமே கொண்டு போக போறது இல்லை. எல்லாரும் இருக்க மட்டும்தான் அனுபவிக்க போறாங்க. அதுக்குள்ள என்ன செய்யறது? எல்லாரும் காணி பூமியாண்டு ஆசைப்பட்டா யாரு வாங்குறது, யாரு விற்கிறது? அதான் பேராசைன்னு தான் சொல்லணும். அப்படி காணி பூமிகளுக்கு ஆசைப்படுறது பேராசைன்னு தான் சொல்லணும். அதாவது எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படி இருக்கிறது. அப்படி எனக்கு அது ஆமா 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 அப்படி இருக்கிறதே உண்மையிலேயே யாருக்குமே விருப்பம் இல்லாத ஒன்றுதான். மிக்க நன்றி நேவிசக்கா. நன்றி. நன்றி நன்றி உங்களோட கருத்தும். அதாவது பிரச்சனை ஒன்றும் இல்லையண்டா அங்க கருத்தும் அவ்வளவுக்கு வர சாத்தியக்கூறு இருக்காதானே. எங்க பிரச்சனையால் முளைக்குதோ அங்கதான் ஏன் இப்படி அன்போட இருக்கிற சகோதரத்தை நாங்கள் நிச்சயம் போற்றிக் கொள்கிறோம். அது ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல இது. ஆனால் அப்படி இல்லாத சமுதாயம் நிறைய இருக்குது. அப்படியான சமுதாயத்தை தான் நாங்க பேச வேண்டிய தேவை. மிக்க நன்றி. வரேன் ஒன்று சொல்ல வரேன். இப்போ அடிப்படைப்பட்டு சண்டை பிடிச்சி எல்லாம் பிரச்சனைப்பட்டு சண்டை பிடிச்சி இப்போ எந்த குடும்பத்தை எடுத்து பார்க்கணும்னா இந்த சகோதரங்கள் எல்லாரும் ஒன்றுக்கு பின்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள போயிட்டாங்க. இத்தனை அந்த சண்டை பிடிச்சிட்டு மிச்சம் என்ன வருது மனசுக்குள்ள ஒரு 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 என்ன சொல்றது, வெறுமை ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. என்னத்தை சண்டை பிடிச்சாலுமோ ஒன்றும் இல்லையன்றது எல்லாரும் போன அப்புறம் ஒன்றும் இல்லையன்றது பிறகு எல்லாம் வீணண்ட மாதிரி தானே இருக்குது. வீணண்ட மாதிரி தானே இருக்குது. அதான் வீண். அந்த சண்டைன்றது வீணண்ட ஒன்றுதான் ஆகத்தான் இருக்காது. பேசி தீர்க்கணும். கருத்தியல் எப்போதுமே எல்லோருக்கும் வருவதும் உண்டுதானே. மிக்க நன்றி நேவிசக்கா. வணக்கம் இந்திரா ஞானசேகரம். வணக்கம். இனிய மதிய வணக்கம் வாணி நகுலா இருவருக்கும். இனிய மதிய வணக்கம். வேறுங்கோ உங்களோட திருமுகத்தை காட்டினா இன்னும் அழகா இருக்குமே. இன்றைய தினம் எங்கள் மாவீரர்களுக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆனை தலைவனுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சொல்லுங்க. உங்களுடைய தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு. எப்படியோ எங்கேயோ தேடி பிடிச்சு ஒவ்வொரு தலைப்பை கொண்டு வந்துடுவீர்கள். தேடி பிடிக்கல நவலாண்ட மனதில் வருவது. சொல்லுங்க. தேடல் தானே, தேடல் உங்களுக்குள்ள தேடல் தானே. நிச்சயம். அன்னை தந்தை வளர்ப்பில்தான் இருக்குது உடன்பிறப்புகள் பிரிவினையோ ஒற்றுமையோ வளர்றது அன்னை தந்தை வளர்ப்புல. அது உண்மைதான். ஓகே. அப்ப ஏன் அந்த அண்ணத தந்தை வளர்ப்புல பிள்ளையா வளர்க்கினோம்? இல்ல, எல்லா தந்தை அன்னையும் பிள்ளையா வளர்ப்பிட வேண்டில்ல. அவைக்குள்ள அவர்களுடைய சகோதரங்களோட வேறுபட்ட கருத்து கொண்டு வந்தா அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுங்கள். ஓ அப்படி. ஆமா நிச்சயம். அப்ப அன்னை தந்தையா இருக்கிறவர்கள் தங்க சகோதரங்களோட ஒற்றுமையாகவும் அன்பாகவும் அணுகி பழகி கொள்ள வேணும். அப்ப அதை பார்த்து அந்த பிள்ளைகள் பழகுங்கள். அப்ப இங்கேயோ ஒரு ரோல் மாடல் பார்க்க வேண்டிய தேவை வருது. என்ன இப்ப தகப்பந்தாய ஒரு பிள்ளை பார்த்து வளைக்க ஒரு ரோல் மாடலா பெற்றோர்கள் இருக்கிறார்கள். என்ன அது உண்மை. எந்த விஷயத்திலையும் ரோல் மாடலாத்தான் பெற்றோர்கள் இருப்பார்கள், இல்லையாண்டு இல்ல. அப்படியே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்த்து கொண்டு வந்தா பிள்ளைகள் நல்ல நிலைமையில வளருங்கள். பிள்ளைகளுக்குள்ள அந்த உடன்பிறப்புகளுக்குள்ள பிரிவினைகள் வேற்றுமைகள் வராது. மற்றது இங்கு வளர்ற பிள்ளைகளுக்கு அந்த பகிர்வு, காணி பகிர்வு, அதுகள்ல ஒரு ஆசை அவாண்டது கிடையாது. எங்களை போல அந்த காணி பூமி என்ற இருக்கிற தன்மை அந்த பிள்ளைகளுக்கு கிடையாது. நிச்சயம். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு அதுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராது. நீ எடுக்கிறண்டா எடுத்துட்டு போ, நான் எடுக்கிறண்டா எடுத்துட்டு போறேன்டா மாதிரிதான் அதுகள் பழகுறது. ஒற்றுமையாத்தான் இருக்குது. என்ன பொறுத்த அளவுல எங்கட பிள்ளைகளை பார்த்தா ஒற்றுமையாத்தான் இருக்குதுகள், இல்லையாண்டு இல்ல. இல்ல புலம்பெயர்ந்த சூழலில ஓகே. ஆனால் தாயக சூழல்ல உள்ள சொத்துக்களை அனுபவிக்கிறதுல இங்க பிள்ளைகளை எப்படி இருக்கணும்? அதுகளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆர்வம் இல்ல. ஓகே. ஆர்வம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நாங்க தான் அதை பொத்தி பொத்தி பாக்குறோமே தவிர பிள்ளைகளுக்கு அதுல ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்ப அங்க இருக்கிற சகோதரங்களுக்கு அதை கொடுக்கலாம். அப்ப அது ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படித்தானே? ஆனா அப்படி வெங்கட மனம் என்ன சொல்லும், எவ்வளவுதான் பிரச்சனை என்றாலும் இந்த தாய் நாட்டுக்கு தான் நீ போக வேண்டி வரும். இப்ப இவ்வளவு ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டுப்பட்டா கூட உடனே இங்க அனுப்புவாங்க, தாய் நாட்டுக்கு தான் அனுப்புவாங்க.
அப்ப தாய்நாட்டுக்கு அனுப்பிக்கல அவைக்கண்ட ஒரு காணி பூமி இருக்கத்தானே வேணும் இல்லையோ சொல்லுங்க. ஓ தங்கடைய வந்து ஒரு இடம் இருந்தா போய் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்ன. அத தாய் தகப்பன் இருக்கிற பிள்ளைகள் அத்தனைக்கும் பங்கிட்டு கொடுக்கறதுதான் புத்திசாலித்தனம். சரி தாய் தகப்பன் இடையில போட்டினோம்டா அது முதலே சொல்ல வேணும். அது சொல்ல அதான் எங்கட ஆக்கள்ல வந்து இப்பவுமே வெளிநாடு வந்தாலும் திட்டங்கள் இல்ல. நீங்கள் உங்களோட வாய்ப்பு சொப்பு அதே நேரம் பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி வைக்க வேணும்ன்றதை தெரியாது. அப்ப இப்ப சில நேரம் திடீரென ஒரு விபத்துல இறந்து விட்டாருண்டா இப்ப அப்படி ஒருவருக்கு இங்க நடந்தது. ஆனா தெரியாது அவற்ற பேங்க்ல காசுகள் கிடந்ததுன்றது. பேருந்து மேற்கொண்டு பேங்க் ஏதோ அறிவிக்கதான் யாற்ற பிள்ளைகளின் பெயர் சரியான டேட் ஆஃப் பர்த்தோட கொண்டு வந்தா தான் அவர்களுக்கு உரியது கண்டு. அப்ப அந்த பிள்ளை சொல்லுது தனக்கு அப்பா வச்சிருந்ததே தெரியலையண்டு. அப்படியான பெற்றோரும் இருக்கணும். அப்படி இருக்கணும். அது அறிவித்தல் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும். அது உண்மை கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஆமா. ஆனா அந்த பிள்ளைகளும் அதுல ஆர்வம் கொள்றதா இல்ல. அவர்களுக்கு போதிய வளம் இருக்கிறபடியாத்தான் ஆர்வம் இல்ல. ஏன் ஆர்வம் இல்ல? அவர்கள் அந்த அப்படி ஒரு ஆர்வமா இருக்கிறதா எனக்கு தெரியல. எங்களை பிள்ளைகளை பொறுத்தளவுல அப்படி ஆர்வம் இல்ல. பதிலாக நீங்க ஒரு பொறுப்பை அவர்களுக்கு சொல்லி வைக்கிறீங்க அவ்வளவு தானே சொல்லி வைக்கிறோம். ஆனா அது அவையும் சேர்ந்தா தானே அவை மூலமா எழுதி வைக்கலாம். ஏன் அவை சேரினம் இல்லாததுக்கு என்ன காரணம்? ஒரு பிள்ளைக்கு ஒரு சொத்து வேண்டாம்னு சொல்லுமா? நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு பிள்ளை சொல்லுமா ஓ அப்படி நம்ம எழுதி வைங்க எனக்கு என்று சொல்லுமா இல்லது வேண்டாம்னு சொல்லுமா? தாயகத்து சொத்துக்கு அடிவர்றதா தெரியல. அது குறைவுதான். அது ஏன்னா அங்க போய் இருக்க மாட்டேன் என்ற ஒரு எண்ணம். அடுத்தது அங்க போய் யாரோட அடி வர்றது அந்த சிக்கலும் இருக்குது அவர்களுக்கு. நாங்க பிறந்த இடம் அழிந்து போயிட்டுது, வாழ்ந்த இடம் அழிந்து போயிட்டுது. இப்ப வாழ்வு நடத்துற சூழல்ல தான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் நிரந்தரம் என்று இருக்க வேணும் நீங்க. ஆனா அந்த எல்லாம் அழிந்து போய்விட்டது. அது சொல்ல முடியாது. போரால இன்னும் பல காரணங்கள் எங்களுக்குள்ள இருக்கிறது தானே. அதனால அழிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆமா. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப இந்த சகோதர ஒற்றுமைகளுக்கு இடையில சகோதர ஒற்றுமையாக அத்தனையும் பங்கிட்டு எங்கட தாயகத்து சிந்தனையிலையும் கொஞ்சம் இருக்க வேணும் என்றுதான் நான் சொல்லுறேன். பங்கிடவே முடியாத சூழலும் சில குடும்பங்கள்ட இருக்குது தானே. அதாவது ஏன் ஒரு அண்ணாக்கு மட்டும் கொடுக்குறீர்கள் அல்லது தம்பிக்கு மட்டுமே கொடுக்குறீர்கள், ஏன் எங்களுக்கும் தரலாமட்டு தங்கச்சி மேலும் அடம் பிடிக்கிறத பாக்குறது தானே. அப்படி இருக்குத்தான் இல்லையாண்டு இல்ல. ஆனா இப்ப எங்கட அம்மா பொறுத்தளவு எல்லாம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கூட கொடுத்து பொம்பளை பிள்ளைகளுக்கு குறைவா கொடுத்தா மாதிரி தெரிஞ்சது. அந்த காணிகளை பங்கிட்டு கொடுக்க அப்படி இருக்காது. அது ஒரு காலம் அப்படித்தானே இருந்த. வளர்ப்பிலேயே ஆணுக்குத்தான் முதலிடம் கொடுத்து வளர்த்ததான் சூழல். அதே அப்படி என்று அதை நினைச்சா காவல மாதிரி. அப்படி நாங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் விட்ட தவறை நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் பங்கிட்டு பிள்ளைகளை அடிபடாமல் பிரச்சனைப்படாமல் பிள்ளைகளுக்கு முதலே சொல்லி கொடுக்க போனோம் எங்களுக்கு இதானு சொல்லி. அப்ப அந்த ஒற்றுமையை வளர்க்கிறது தாய் தகப்பன்லதான் முக்கியமாக இருக்கு. சரி, ஆனா அந்த பிரச்சனைக்கான மையத்தை நீங்க தொடவே இல்லை. நீங்க சொல்றீங்க ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும். ஆனா எங்க பிரச்சனை வருகுதோ அதைத்தானே மையப்படுத்த வேணும். இப்படி பிரச்சனை வருது, இது ஏன் வருகுது, என்னத்தால வருகுது, இப்படி வரக்கூடாதுன்றதை ஒரு அம்மா சொல்லி வைக்கணும் பிள்ளைகளுக்கு. தாய் தகப்பன் பிள்ளைகளோட சரிசமனாக வாழ்க்கையில நடந்து கொண்டு போனா பிரச்சனைகள் வர்றதுக்கு சரிசமன் எல்லா நேரம் வராது. சரிசமன் எல்லா நேரம் வராது. சாத்தியக்கூறு வராது. சில நேரம் மாற வேண்டிய சூழல் உங்களுக்கும் இருக்கும். அத சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா இப்ப எங்கட பிள்ளைகளை ஓகே, பிள்ளைகளுக்கு வந்தவர்கள் அதுதான் அங்கதான் மாற்றம். வந்தவர்கள் எந்தெந்த சூழல்ல இருந்து வருகினும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் என்றது எங்களுக்கு தெரியாது தானே. ஆமா, அதுதான் அதுலதான் அங்க அந்த சகோதர சிக்கல் வருகுது. நோமலா எல்லா சகோதரங்களும் அது சரியான 100க்கு 100 உண்மையல். அத அவர்கள் சொல்லிவிடும் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இருக்கிறதுதான் அந்த பிள்ளைகள் வாழுங்கள். அதுக்கு காரணம் என்னன்னா வெளிப்படையா நீங்க சொல்லி வளர்க்கையில, வெளிப்படையா சொல்லி வாழையில. அதுதான் அங்க மையப்புள்ளி. ஏனென்றா எதையும் நீங்கள் சொல்லி பிள்ளைகளுக்கு வைக்கிறது தான் அந்த பிள்ளைக்கும் ஜாக்கிரதையா இருக்கும். அந்த பிள்ளைக்கும் ஒரு நல்ல செயற்பாட்டை அம்மா சொல்றாண்டி இன்னும் ஐரோப்பிய சூழலில் உள்ள நல்ல விடயத்தையும் கொண்டு வந்து அந்த பிள்ளை சீர்தூக்கி பார்க்கும். ஆனா இன்னமும் சொல்ல தெரியவில்லை. இதை பற்றி நாங்கள் விளக்கமா சொல்ல முடியாது.
சரி, நன்றி நன்றி. உங்களோட கருத்துக்கு நன்றி. அதுக்கு மேல நீங்க யோசிக்கிறேன்தான் நானும் நினைக்கிறேன். நன்றி. சரி, இந்திரா ஞானசேகரத்தின் கருத்தையும் ஏற்றுக்கொண்டு ஜீவாட்ட வருகிறோம். வணக்கம் ஜீவா. வணக்கம் வணக்கம். என்னன்னு சொன்னா நான் நினைக்கிறேன்னா இந்த பேரண்ட்ஸ் இப்ப முதலே ஒரு தடவை பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டேன் தங்களோட சொத்தை கவனிச்சு பாருங்க, தாங்க செத்தா போல எடுங்கோன்னு. அப்ப அவைக்கு எல்லா பிள்ளைகளையும் சமமா இருக்கிறபடியா தான் அவையால கொடுக்கும். இப்ப நாங்க நினைப்போமோ இப்ப எங்கட பிள்ளைக்கு நாங்க ஒரு பிள்ளைக்கு சரியா செய்யறோம், அப்ப எங்கட அம்மா அப்பா மட்டும் எப்படி செய்வினோம்னு நாங்க எதிர்பார்ப்போம். நாங்க அப்படி செய்வோமோ? இப்ப நாங்க ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் எங்களால முடியாது. ஆனா அந்த கால பெற்றோர்கள் ஆம்பளை பிள்ளைக்கு தான் கூட சில விடயத்தை பொம்பளை பிள்ளைக்கு குறைவண்டு செய்ய ஆம்பளை பிள்ளைதான் பார்த்தது அந்த காலத்துல அம்மா அப்பாவை. இப்ப வெளிநாட்டு வந்து வந்தாப்பதான் பொம்பளை பிள்ளைகள் அம்மா அப்பா பாக்கணும். முதல்ல ஆம்பளை பிள்ளைகள் தான். ஆனா இப்பவும் ஆம்பளை பிள்ளைகள் கூடுதலா பொம்பளை ஒரு வருத்தம் ஒரு ஆபரேஷன் உடனே அதுக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளை தான் அனுப்பணும். ஆனா மற்ற எல்லாத்துக்கும் பொம்பளை பிள்ளைக்கு சொத்து மட்டும் எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயம் வந்து கேட்கிறேன். அதுவும் பிள்ளைதான். அதே நேரம் தாய சூழல்ல தங்கச்சிக்கு சொத்து கொடுக்க வேணுமென்றாலும் அண்ணன் தான் கொடுக்குறேன். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு வையுங்க, யாருடனே காசு அனுப்புறேன். அப்பதான் பொம்பளை பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஐயோ இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணும்னு சொல்லி. அப்பதான் நாங்க சொல்றோம். ஆனா அத அண்ணா அந்த அண்ணிட்டே ஒரு வார்த்தை கேட்கணும்ன்றதை யோசிக்கிறதே இல்லையா. அம்மா ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவுதான். அந்த விஷயம் அந்த நேரத்தோட முடிச்சு போடுவீங்க. அப்ப அண்ணங்களுக்கு போறதுல என்ன பிள்ளைன்னு கேக்குறேன். நான் சும்மா எனக்குள்ள ஒரு கொஸ்டனை கேக்குறேன். இப்ப அண்ணா எல்லாத்தையும் பாக்குது, சீதனம் தருது, எல்லாம் குடுக்கணும், எல்லாத்தையும் செய்யணும், வெளிநாட்டுக்கு கூப்பிடணும், கல்யாணம் கட்டி வைக்கணும், எல்லாம் செய்யணும். அப்புறம் ஏன் நாங்கள் கூட திருப்பி போய் அந்த வீடு எனக்கு அந்த வாழ்ந்த வீடு எனக்கு அண்ணாக்கு போகட்டுமே. அண்ணா எல்லாத்தையும் பாக்குற அண்ணா அதையும் காப்பாற்று வேற என்ன. இப்ப எங்களுக்கு இவைகள்கிட்ட போனா அது யார்கிட்ட போகும்ன்றதே நிறைய தெரியாது. ஆனா அண்ணாக்கள் அது தங்களோட பரம்பரை சொத்தனை. நான் ஏன் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னு சொன்னா, எங்களை விட்ட ஒரு காணி ஒன்று இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு காணின்னு சொல்லி சொன்னவன். அப்ப நான் கேட்டது எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு அந்த காணியை வித்து தாங்கோண்டு. அப்ப அண்ணா சொல்ற பதில் என்னன்னு சொன்னா, அம்மா இருக்கும் வரைக்கும் அந்த காணியை நம்பிக்கை. ஏன்னா அது அம்மாவுக்கு பரம்பரையா வந்த காணி. அந்த காணி எனக்கு வரையக்கல. அது அம்மாக்கு அம்மா சாகும் வரைக்கும் அந்த காணி இருக்கணும். அம்மா பாவம் கவலைப்படக்கூடாது அந்த காணியை வித்துட்டுதலைன்னு சொல்லி கவலைப்படாது. மற்ற அண்ணா நினைக்குது என்னன்னு சொன்னா, இந்த காலத்துல பிள்ளைகளும் பாக்காதுகள் நாளைக்கு. அப்ப உனக்கண்டு உண்ட காலம் வரைக்குல நான் அதை வித்து தாரேன். இப்ப அந்தரப்படாது. இப்ப அந்தரப்படாது. ஏனென்றா அது இப்ப நீ பிள்ளைகளை வளர்க்கறது உண்ட பொறுப்பு, உங்களோட பொறுப்பு. அப்ப நீங்க வளர்த்து கொள்ளுங்க இப்ப. ஆனா உனக்குண்டு ஒரு கஷ்டம் வரைக்கதான் நான் அந்த காணி வித்து தருவேன். தங்கச்சி கஷ்டத்துலதான் வித்து தர சொல்லி கேக்குறா. நான் கஷ்டத்துலதான் வித்து தர சொல்லிக்கிறேன். சமாளிச்சு கடக்கக்கூடிய வெள்ளமே இப்ப இருக்கு. உங்களுக்கு உனக்கு இருக்கு. நீ உனக்கு முடியாத ஒரு காலத்துல அந்த காசத்தார நீ சும்மா இரு. ஆனா அது காலம் செண்டு போடுமே. இப்ப தங்கச்சிக்கு கஷ்டமான நேரத்துலதானே உதவி செய்ய வேணும். அதுக்கு அம்மாவும் யோசிக்கலாம் தானே, அவளுக்கு கஷ்டமா இருக்குது அத குடுப்பம் அவள் கஷ்டம். சரி, இப்ப அண்ணா நினைக்கிறது என்னன்னு சொன்னா, இப்ப தான் ஹெல்ப் பண்ணக்கூடிய வசதியில தான் இருக்கிற. உனக்கு அது தேவையில்லை. உனக்கு அது இப்ப தேவையில்லை. உண்ட காலத்திலே அதை பயன்படுத்திக் கொள்ள. என்ன பிள்ளைகள் பார்க்க அந்த நேரத்துல உன்னோட காசு இல்லாத பிள்ளைகள் பார்க்க போறது இல்ல, பிள்ளைகளை எதிர்பார்க்க தேவையில்லை. அப்ப உனக்கு அந்த டைமுக்கு அது உதவலாம். அத பரம்பரையா வந்த ஹானி அம்மா அது ஒரு சென்டிமெண்ட் ஒன்று பாக்கினோம். அது பரம்பரையா வந்த அம்மாண்டே அப்பாண்டே அப்பாண்டே அப்பாண்டேன்னு அப்படி பரம்பரையா வந்த ஹானியை இப்ப ஏன் விக்கணும்ன்ற ஒரு கொஸ்டனை வச்சவன். சில நேரத்துல அதுவும் சரியா அதுவும் எங்கட கைய விட்டு போகும். இப்ப எனக்கு என்னுடைய நாங்க 4 பேர், அக்கா ஒரு ஆள், 5 பேர், 2 பையன், நான் 6வது ஆள். ஆனா என்னுடைய காணிகள் அத்தனையும் நான் எல்லாம் அம்மாண்ட சீதன உறுதியை எடுத்து அண்ணாக்கள் எல்லாருக்குமே எழுதி போட்டு அந்த நான் 3 கிழமை நின்ற இதுல லோயர் என்னட்ட தரையில உறுதிய. ஏனென்றால் அவர் வேற எங்கேயோ போயிட்டார், வேற அடுத்த இடத்துக்கு போயிட்டார். அப்ப அவர் கொஞ்சம் செல்ல மாண்டவர், இனி 15 வேற செல்ல மாண்டவர். இந்த அண்ணாக்கள் என்ன செய்திருக்கோம்னா, நான் இங்க நிக்கிறோம், அங்க போய் எல்லா காணி உறுதியையும் தாங்கள் வேண்டிக்கிட்டோம். ஏன்னா காசு எல்லாம் கட்டிக்கிட்டேன் லோயர்கிட்ட, தாய் உறுதியும் கொடுத்துட்டு வந்தேன் நான். ஆனா ஒரு அண்ணா என்ன செய்திருக்கிறாருண்டா, அந்த காணியை எடுத்து தானே வித்து போட்டார் வேற ஒரு ஆளுக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தங்கச்சி தண்ட காணியை எழுதி தந்தவள் என்னுடைய காணியை எழுதி கொடுத்தார், அத வேற ஒரு ஆளுக்கு வித்து போட்டார். அப்ப அந்த எங்களுக்கும் தாய் நிலத்தின் சொத்து எங்களுக்கு தேவையண்டு நாங்க நினைப்போம். அம்மாண்ட காணி, அம்மாண்ட சீதன காணி, அப்பாண்ட காணி எனக்கு இருக்கு, அம்மாண்ட காணி. அப்ப அந்த காணி எங்களுக்கு இருக்க வேண்டிய காணி இல்ல. நாங்க இப்ப எல்லாரும் இறந்து போயில, அப்ப உடனடியாக அதை விட்டு போட்டாரு. இப்ப வேற ஒரு ஆள் அந்த காணியை பாக்க எங்களுக்கு எவ்வளவு கவலையா இருக்கு. எனக்கே வித்து இருக்கலாம்.
தங்கச்சிக்கே நான் கொடுத்திருக்கலாம். அப்ப எனக்கே ஒரு குறைஞ்ச விலைக்கு தந்து நீங்க எடுக்க போறியோ தங்கச்சின்னு கேட்டிருக்கலாம். அதுவும் தெரியாது. நான் அங்க போன அப்புறம்தான் அதுவும் தெரியும். அதுவும் செல்வம் அடிச்சுன்னு சொல்லல. அப்படி இருக்கிற சகோதரங்களும் இருக்கு. அப்புறம் என்ன செய்யறோம், எனக்கு கஷ்டம் வந்துட்டு வித்துட்டேன். ஏண்டா நாங்க என்ன சண்டை பிடிக்கிறது, நாளைக்கு அண்ணா தான் இப்ப எந்த வீட்டுல தானே இருக்கிறாரு அண்ணா. அப்படியும் இருக்குதுகள். ஆனா அத கதைச்சு பேசி செய்தால் எங்களுக்கும் ஒரு மன ஆறுதல் இருக்கு. அப்புறம் யோசிக்கிறோம், இந்த காணிய நாங்கள் எங்க போய் ஆளுறோம், அதை கட்டிக்காகவே எங்களுக்கு நேரம் இல்லையே. அதுக்கான பொறுப்பா ஒரு ஆக்களை விட்டு பார்க்க எல்லாம் நாளுக்கு நாள் வரம் போல கட்டியே காணிய பிடிக்கிற சமுதாயம் தான் இந்த சமுதாயம். அப்படியும் இருக்குது. இன்னும் ஒன்று நான் கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சொன்னா என்னன்னு சொன்னா, வேண்டி அப்பா என்ன செய்தாருன்னு சொன்னா, அவைக்கும் 5 பிள்ளையால் 5 பேருக்கும் தான் எழுதி கொடுத்துட்டார். அப்ப அங்க இருக்கிற ஒரு சகோதரம் இருக்குது. அப்ப இவ சொல்லி இருக்கிறவன் சொன்னா, அந்த சகோதரத்துக்கு எங்கட பங்கையும் குடுங்கோண்டு. அப்ப அவர் சொன்னாராம் என்னன்னு சொன்னா, இல்ல நான் எனக்கு தர வேண்டிய ஆக்களுக்கு நான் தாரேன், நீங்கள் எழுதி கொடுங்க உங்களுக்கு விரும்பின ஆக்களுக்கு. சரி சரியா அப்படியும் செய்திருக்கிறார். நான் ஒரு ஃப்ரெண்ட் சொன்னா எனக்கு, அவர் அப்பா சொன்னாருன்னா, தனக்கு தர வேண்டிய தாரம் நீ எழுதி கொடு, உனக்கு யாருக்கு விருப்பமோ நீ அந்த சோரத்துக்கு கொடு, ஆனா நான் தரையக்குள்ள உங்களை எல்லாருக்குமா தான் தருவேன்னு சொல்லி அப்படியும் ஒரு ஆள் கொடுத்திருக்கிறேன். இருக்குது மாற்றம். அதான் எத்தனையோ வகையா இருக்குது. ஆனாலும் இந்த சொத்து பத்தால சண்டை பிடிக்காம இதண்ணாம ஒரு இதால உறவுகள் பிரிக்க கூடாது. நிச்சயம் நிச்சயம். நன்றி நன்றி ஜீவா. சிவமணி எதை சொல்ல போறீங்களோ? நன்றி 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 நன்றி, மிக்க நன்றி. அனைவரும் உண்மையிலேயே நல்ல விடயத்தை பேசி இருக்கிறார். எங்களுக்கு தெரியும், ஒற்றுமை என்பது ஓரணியில் திகழ்ந்த ஒரு வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கை என்பது நாங்கள் எப்பவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இன்று படித்திருக்கிறோம், அறிவு இருக்குது, நுட்பமாக சிந்திக்கிற தன்மை இருக்குது. இத்தனையும் வச்சுக்கொண்டு ஒரு மனிதன் உழைக்கக்கூடிய வலுவும் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன சின்ன சலசலத்தை ஒரு சண்டைகள் வந்த உடனே அதை பெருசாக்கி நாங்கள் பார்க்கிறோம். அது உண்மையிலேயே நீர்க்குமொழி மாதிரி உடைய வேணும். ஏன் ஒரு சின்ன விடயத்தையே அறியாமையால இப்ப தாய் நிலத்துல இருக்கிறத சொல்றேன். என்னுடைய மச்சார்காரிக்கு என்னுடைய ஒரு புத்தக வெளியீட்டுக்கு கோயில்ல தான் அவ கண்டேன். அப்ப நான் என்னுடைய இப்படி புத்தக வெளியீடு சொல்லி எல்லாம் சந்தோஷமா மச்சாலோட காய்ச்சிட்டு வர அவாக வாங்கோண்டு ஒரு சொல்ல நான் சொல்லாம விட்டுட்டேன், மறந்து போனேன். வீட்டை போனா பிறகு ஐயோ மச்சாளுக்கு நான் வாங்கோண்டு சொல்லலன்னு போட்டு 1 மணி நேரத்துக்கு பிறகு வீட்டா போய் என்னுடைய இடத்துல இருந்து அன்னைக்கு மச்சாலு கிடைச்சா, மச்சால் நீங்க 2:30 வரணும் என்ற புத்தக வெளியிட்டு அவ சொன்னவா, கோயில்ல கண்ட நீங்க எனக்கு சொல்லல. அது அவ ஒரு கோவமாயே கொஞ்ச நாள் எடுத்துக்கொண்டு இருந்தா. ஒரு நாள் போய், மச்சால் இதுக்கெல்லாம் கோவமா என்ன, அந்த கொஞ்சம் அந்த அவளோட காய்ச்சல் நிக்கிற நேரம் இன்னொரு தெரிஞ்சவர் இப்ப நவள அணுண்ட நாள் உங்களை காணையில காய்ச்சோன்னு தீச மாறிட்டுது. அப்ப நானா போய் அவாட்ட வீட்டை போய், மச்சால் இதுக்கு எல்லாமே என்ன கோவம், ஐயோ விளங்கையிலேன்னு போட்டு நானா பேருந்து அந்த கோபத்தை நீடிக்க விடாம கதைச்சுட்டார். அவ கதைக்காமையே இருந்துட்டா, விழாவுக்கும் வரையில. அதான் தான் வந்தவர், அவ வரையில. அப்ப எனக்கு அடுத்த நாள் போய் கேட்டேன், நீங்க இதுக்கெல்லாம் எனக்கு அது கொஞ்சம் கவலை, நீங்க வாங்கோன்னு சொல்லி பாருங்க. ஒரு சொல்லையிலேண்ட உடனே அவர்கள் ஒரு பெருசாக இது எல்லாமே பெருசாக எடுப்பார். அவர் எல்லாம் சொன்னவாதானே பேருந்து உடனே போன்ல எடுத்தேன் நினைக்கவள். நான் அப்படித்தான் நினைப்பேன், அதை பெருசா தூக்க மாட்டேன். அப்படி சின்ன சின்ன இந்த சொத்து விடயங்களுக்குள்ளேயே சகோதரங்கள் பிரியுதுகள். ஆனா அதை பிரியப்படக்கூடாது என்று நாங்க வந்த அண்ணிமார் இணைச்சு வைக்கிறதான் நாங்க பார்க்கணும். அதாவது எத்தனையோ பேர் பிரிச்சு கொண்டு வராலும் நாங்க இல்ல அண்ணி நீங்களும் வரணும், அந்த அண்ணா அண்ணி நீங்களும் வரணும், எல்லாரும் வரணும் இணைச்சு பார்க்க உண்மையிலேயே இன்பமான ஒரு சூழல் எங்களுக்குள்ள இருக்குது. ஆனா சில அண்ணி மேர இணைக்க முடியாது, சில அண்ணி மேர அண்ணன் மேர விடுகினம் இல்ல, வேற இணைக்க முடியாத ஒரு சூழல் சிலருக்கு. இப்படிதான் இந்த நண்பிக்கு நடந்த சம்பவத்தை பார்த்துட்டு அவ சாமத்திய வீட்டுக்கு அண்ணனும் வரையில தங்கச்சியும் வரையில அவ நாங்க வெளியாக்கள் போய் அந்த அந்த விழாவை செய்ய பிட்டியோ கவலையா அவ கதைச்சா. ஒரு சின்ன விடயம், அந்த சின்ன விடயத்தை இனிதான் நாங்க போய் தீர்க்க வேணும். ஆனா சாமத்திய வீட்டுக்கு வரையில அவர்கள். அப்ப இப்படி பார்க்கல இது எல்லாம் ஏனண்ட ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கிறது. அடுத்தது இந்த சொத்தையும் பெருசா நினையாதீங்க, தாயோ சொத்துங்களுக்கு வரையிலேண்டும் நினையாதீங்க. எங்கட பிள்ளைகளுக்கே நான் சொல்றேன், வந்த வரும் வராட்டி விடும், இதை பற்றி நீங்க செய்யக்கூடாது. நீங்க தன் கையே தனி முயற்சி என்று நீங்கள் உழைச்சு உயர வேணுமே ஒழிய அந்த சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் வரும் என்று எதிர்பார்க்க கூடாது. அதை விட சண்டைகளும் பிடிக்காதுங்க இந்த சொத்துக்களுக்காக. இதனால சகோதரங்கள் கதைக்காம இருக்கிறோம். அப்ப அதையெல்லாம் நினைக்கும் போது அண்ணன் மகனை காணைக்க அல்ல தங்கச்சின்ற பிள்ளைய காணைக்க ஐயோ இதுகள் எல்லாமே என்னங்கள் இதுகள் எல்லாம் கோவமா இருக்குதல்ல என்று போட்டு வில்லங்கமா போய் கதைக்க வேண்டிய ஒரு சூழல் சிலருக்கு அமைஞ்சு விடுவதுண்டு. அதனால இருக்குங்காலம் மிக குறுகியது.
மகிழ்ச்சியாக. சில நேரம் இப்ப டேவிட் என்ன சொன்னது, என்ன செய்கிற சகோதரத்தை பார்க்க கோவமா வரும், கவலையா வரும். அந்த கண்ணீரோட போக வேண்டியதுதான். எங்கள உறவு அந்த பாசம் இணையாமல் அந்த மனதில வச்சிருக்கு. வேற காணை கையோ வயசு போயிட்டுது, எங்களுக்கு செய்த அநியாயம், ஆனாலும் இப்ப பார்க்க பாவமா இருக்கு. அதுகள் என்னன்னா தாய சூழல்ல அறியாமையால இன்னும் இருக்குதுகள். எவ்வளவுதான் படிச்சாலும் அறியாமையால அந்த சொத்து பத்து காசு கண்டோன்னா பெரிய ஒரு பூதாகரமா இணைக்குது. வாழ்க்கையில அப்படி இணையாதேங்கோ. இந்த வாழ்க்கை கூட இன்று இந்த நிமிடம் கூட நிரந்தரம் இல்லை. இருக்கிற காலம் உங்களுக்கு தேவையானது நல்ல ஒரு இறபக்தியோட இருங்கள். அன்பாக மற்றவர்களுக்கும் நீங்கள் உழைத்து மற்றவர்களுக்கும் ஈந்து பாருங்கள். ஒரு வறிய மக்களுக்கும் ஈந்து பாருங்கள். விட்டு பாருங்கள். உண்டவர்கள் இன்பற்றிருக்கை தொட்டு பாருங்கள். உங்கள் நெஞ்சை தோன்றும் இன்பம் பல. அதனால இருக்கிற காலம் இன்பமாக மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. குழந்தைகளுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் நல்ல நெறிகளையும் சொல்லிக் கொடுங்க. சொத்துக்களை சேர்க்கிறது மட்டும் அது நீங்கள் சொல்லாவிட்டாலும் அவர்களாக தங்களோட வாழ்க்கையில சேர்த்துக் கொள்வார். இதனால பிள்ளைகள் சண்டை பிடிக்க வேண்டாம். எல்லாரோடையும் அன்பு என்றதுதான் விலை மதிப்பில்லாதது. அந்த அன்போட இணைஞ்சு இன்பமாக வாழ்ந்தால் அதுவே இந்த வாழ்க்கைக்கு பெரிய வெற்றி என்று சொல்லிக்கொண்டு முடிவுக்கு வந்துட்டீங்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நான் எமது உறவுகளுக்கு பாமுகம் தொலைக்காட்சி ஊடாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது 1972ஆம் ஆண்டு நோர்வேல நடந்துவிட்ட ஒரு சம்பவம். அங்குள்ள ஆட்களுக்கு எல்லாம் பாகிஸ்தானியர்களுக்கு என்ன செய்து விட்டார்கள் என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் விசா உள்ளவனுக்கு விசா இல்லாதவனுக்கு எல்லோருக்கும் ஒரு புரியோரிச்ச நேஷனாலிட்டி தரப்போறோம் என்று சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு கப்பல் எல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கொண்டு அத்தனை பேரையும் கூட்டிக் கொண்டு கப்பல் ஏற்றி அனுப்பிவிட்ட ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. இது உண்மை சம்பவம். ஆகவே இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு அகதிகளாக வாழ்ந்து நாங்கள் நேஷனாலிட்டி எடுத்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு இந்த நாட்டிலே எங்களுக்கு புறப்புரிமையாக தரப்பட்டதல்ல, இல்லாட்டி ஒரு வம்சாவளியாக தரப்பட்டதல்ல. எந்த நேரமும் இந்த நாட்டிலே பஞ்சம் பசி அதுகள் வரும்போது நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு தாயகத்துக்கு திருப்பி அனுப்பப்படலாம். அந்த ஒரு எதிர்பார்ப்போட நாங்கள் எப்போதும் வாழ வேண்டும். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு நடந்தது, நீங்கள் உங்களுடைய காணிகள் எல்லாத்தையும் சகோதரங்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டீர்கள். நாளைக்கு உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து திருப்பி அனுப்பும் போது எந்த தெருவில போய் நிற்பீங்கள்? எந்த கோவில் வீதியில நிற்பீங்கள்? சகோதரமா இருக்கட்டும், உங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய மண்ணிலே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த நாடு என்பது உங்களுக்கு சொந்தமல்ல. எந்த நேரத்திலும் நாங்கள் திருப்பி அனுப்பப்படலாம். ஆனால் நாட்டிலே பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனைகள். இப்ப பாருங்க, லண்டன்ல எல்லாம் அகதிகளை எடுக்கிறது இல்லையென்றே விட்டாச்சு. நாளைக்கு இந்த அகதிகளை திருப்பி அனுப்பும் போது அங்க என்ன நிலைமை? சரி, அகதி தஞ்சம் கோரியவர்கள் தங்களுடைய காணிகளை தங்களுடைய சகோதரங்களுக்கோ யாருக்கோ கொடுத்து விட்டார்கள், இல்லை அதை விற்று விட்டு இங்கு வந்து விட்டார்கள். இவர்கள் திரும்பி போய் எங்க குடியிருக்க போகிறார்கள்? இந்த ஒரு கேள்வி எழுதுன்றது அல்லவா? ஆகவே யாரையும் நம்ப வேண்டாம். உங்களுடைய சொத்தை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அது தேவைப்படும் போது அது உங்களுக்கு பின்காலத்துக்கு இருக்கலாம். நாங்கள் நாளைக்கு இறந்து போகலாம். நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளை திருப்பி நாட்டுக்கு அனுப்பும் போது கூட பிள்ளைகள் அங்க போய் எங்களுடைய அம்மாவுடைய நிலம் என்று சொல்லி அந்த இடத்திலே சுதந்திரமாக குடியிருக்க முடியும். நீங்க சொன்னதுல சரியான நியாயம் இருக்கு. இங்க பிறந்த பிள்ளைகள் எப்படியோ தெரியா, ஆனா சில பிள்ளைகள் அந்த பழைய உறவுகள், பழைய அந்த சொத்துகள், பழைய வீடுகள் அவற்றில அன்பாக இருக்கிறார்கள். அதுல என்னுடைய மகளும் இருக்காள். அவளுக்கு அந்த பண்பாட்டு வரலாற்று பதிவுகள், எங்களோட அம்மம்மா வாழ்ந்த இடம், அப்பப்பா வாழ்ந்த இடம், அவை எல்லாவற்றையும் பார்க்கவும் அதை ரசிக்கவும் அதுல இருக்கவும் ஆசைப்படுறது பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஆகவே நீங்க சொன்னது அந்த பிள்ளைகளுக்கும். ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன். நம்ம ஒரு விஷயத்த இன்றைக்கு எவ்வளவோ பேர் நாட்டில இருந்து குடிபெயர்ந்து, அதாவது 77ஆம் ஆண்டுக்கு முற்பட நாட்டுகள்ல இங்க குடியேறி ஐரோப்பிய நாடுகள்ல, அமெரிக்க நாடுகள்ல, ஆஸ்திரேலியா அப்படி 5 கண்டத்திலையும் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இதுல உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்திருப்பீங்கள், உங்களுடைய ஊர்ல இன்றைக்கு எத்தனையோ பேர் இந்த நாடுகள்ல இருந்தவர்கள் மறுபடியும் திரும்பி போய் அந்த வீடுகள்ல இன்றைக்கு பார்க்க கூட முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான பெரிய வீடுகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கட்டி இருக்கிறார்கள். இந்த நாட்டுல விரும்பியா இருக்கிறார்கள். இல்ல, இந்த நாடு எங்களுக்கு சொந்தமானதல்ல. நாங்கள் போய் எங்களுடைய நாட்டுல எங்களுடைய மண்ணில சுதந்திரமாக சொல்லுவார்கள் தமிழில. அதாவது கீரைய சமைச்சு சாப்பிட்டாலும் பச்சை தண்ணிய குடிச்சிட்டாலும் கூட எங்களுடைய நாட்டுல நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படி என்று சொல்லி. ஆகவே அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதாவது எத்தனையோ பேர்
திரும்பி மறுபடியும் நாட்டுக்கு போய் வீடுகளை கட்டி இன்றைக்கு அங்கு சுதந்திரமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக உறவுகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் வரலாம், எனக்கும் வரலாம், என்னுடைய பிள்ளைகளுக்கும் வரலாம். ஒவ்வொரு புலம்பெயர் மண்ணிலே வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மகனும் இதை சிந்திச்சு எதிர்காலத்துல நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்றதை சிந்தித்து செயல்பட வேண்டும். எந்த உறவையும் நம்பி நாங்கள் மோசம் போய்விடக்கூடாது. உதாரணமாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது இந்தியாவில இருந்து திருச்சியில இருந்து கூடுதலாக திருச்சி, நீங்கள் இந்தியாவில இருந்தபடியால் உங்களுக்கு விளங்கும். அதாவது துறையூர், அதாவது இந்த மழை இல்லாத வானம் பார்த்த பயிர் செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த மக்கள் கூடுதலாக எஸ்டேட்டுக்கு வந்து லேபர்ஸா கொண்டு போனாங்க. எங்க கொழும்புக்கு, கண்டிக்கு, நுவரேலியா, அப்படி கட்டன் அப்படின்னு சொல்லி கொண்டு போனாங்க. அங்க போய் இந்த எஸ்டேட் லேபர்ஸ, அதாவது தோட்ட தொழிலாளராக அங்க கொண்டு போய் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இவர்கள் அங்கு போய் உழைச்சு அவர்கள் தாங்கள் உழைச்ச பணத்துல வந்து இங்க இருந்த இந்தியாவில் இருந்த உறவுகளுக்கு வந்து பணத்தை அனுப்பி இங்க இருக்கிறவர் எழுதுவார், இங்க காணி விற்க போறாங்க, நான் உனக்கு காணி வேண்டி விட்ட பேர்ல எழுதி கொடுறேன், நீ வந்து குடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி எத்தனையோ பேர் உறவை நம்பி பணத்தை அனுப்பி அங்க காணியை வெட்டிட்டு திரும்ப அவர்கள் நாட்டுக்கு போய் அங்க காணி பார்த்தால் காணி அவர்களுடைய பேர்ல இருக்காது. இங்க காசு அனுப்பினவருடைய பேர்ல தான், பிள்ளையுடைய பேர்லயே அவற்ற பிள்ளையுடைய பேர்ல தான் காணி இருக்குது. என்னுடைய நண்பர் கூட அப்படியான ஒரு அனுபவத்தை பெற்றுள்ளார். ஆகவே வந்து நான் சொல்லுகிறேன், அதாவது இங்கிருந்து வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு அங்க பணத்தை அனுப்பிக்கூடிய, அப்படியும் அனுப்பிய பணத்துல கூட அவர்களுக்கு ஒரு சொந்த ஒரு குடி இருக்கிறதுக்கு ஒரு நிலம் இல்லாமல் இருக்கிற நிலைமை எமது தோட்ட தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டது. ஆகவே இதைத்தான் நான் சொல்லி இதன். ஆகவே ஓகே, நீங்கள் முடிக்க போறீங்க. ஓகே, நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி. நல்ல தகவல்களை நீங்கள் சொன்னீர்கள். நன்றி. இதுவரை நேரமும் இணைந்து இந்த நிகழ்வுக்கு வலி சேர்த்த அத்தனை உறவுகளுக்கும் முத்தான வாழ்த்துக்களை, நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் வாழ்த்துக்களை, நன்றியும் தெரிவித்து, அதிபர் நடாமோனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பங்கோலையும் தோப்பண்ண ஆசவனானவர்கள். நன்றி, வணக்கம். நன்றி. சுவர்ஷினி ரெடியா? ஆமா. நேரம் 11.